நோன்புடைய விஷயத்துல முக்கியமா 3 விஷயம் இருக்கு. அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், நோன்பு என்னென்ன காரியங்கள் செஞ்சா முடியும், அதுல எதுல கஃபாரா கடமை எதுல கஃபாரா கடமை இல்லை, என்னென்ன காரியங்கள் செஞ்சா நோன்பு முடியாது. இது 3ல நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும். வேண்டுமென்றே நோன்புக்கு முரணான ஒரு காரியத்தை, மூளைக்கோ அல்லது உடலுக்குள் செல்லக்கூடிய ஏதாவது ஒன்றை சாப்பிட்டால் நோன்பை முறிக்கக்கூடிய எந்த காரியத்தை செய்யறோமோ நோன்பு முறிஞ்சிடும். அதனால நான் சொல்ல போறது எந்த காரியம் செஞ்சா நோன்பு முறியாது. பொதுமக்கள் சில தவறா விலகி வச்சிருப்பாங்க, இதை செஞ்சா நோன்பு முறிஞ்சிருமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 40 காரியங்கள் இருக்குது. நோன்பாளி அந்த காரியங்களை செய்யறதுனால நோன்பு முறியாது. அதை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா அது அல்லாத மற்ற காரியங்கள் நோன்பு முறிக்கும் அப்படிங்கிறத நம்ம சுலபமா விளக்கலாம். அந்த அடிப்படையில நோன்பை முறிக்காத ஒரு 40 காரியங்கள் இருக்கு. அதை 3 வகையா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, உடலுக்கு வெளியிலிருந்து உடலுக்குள்ள போகக்கூடிய சில விஷயங்களால நோக்க முடியாது. உடலுக்கு வெளியிலிருந்து உள்ள போற சில காரியங்களால. 2வது, உடலுக்கு உள்ள இருந்து உடலுக்கு வெளியில வரக்கூடிய சில காரியங்களால நோன்பு முடியாது. 3வது, வெளி உபயோகத்தினால நோன்பு முடிக்காத காரியங்கள். அந்த 3 வகையை நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா விளங்குறது ஈஸியாக இருக்கும். முதலாவது வெளியிலிருந்து உள்ள போகக்கூடிய நோன்பை முறிக்காத காரியங்கள். அதுல முதல்ல நோன்பாளி ஒருத்தர் மறதியாக சாப்பிட்டாரு, மறதியாக குடிச்சாரு, மறதியாக தாம்பத்திய உறவு கொண்டாரு, இது நோன்பை முறிக்க. அதே மாதிரி ஊசி போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, தேவை ஏற்பட்டால் குளுக்கோஸ் செலுத்திக்கிறது, இது நோன்பு முறிக்க. 3வது, பின்துவாரத்துல ஈரமில்லாத விரலை உள்ளே நுழைப்பதால் நோன்பு முறியாது. ஏதாவது ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ஒரு தேவை ஏற்படுது, ஃபிக்ஹ் முக்தால எழுதியிருக்கிறாங்க. ஈரமில்லாத காய்ந்த விரலை பின்துவாரத்தில் ஒருத்தர் உள்ள நுழைக்கிறார் அப்படின்னு சொன்னா நோன்பு முறியாது. ஈரமான விரலை நுழைச்சா நோன்பு முறியும். அதே மாதிரி உள்ள நுழைச்சிட்டு எடுத்துட்டு திரும்ப உள்ள நுழைச்சாருன்னா அப்பவும் நோன்பு முறியும். ஏன்னா உள்ள நுழைச்சதுக்கு பின்னாடி ஈரமாயிரும், அசுத்தமாயிரும், திரும்ப அதை உள்ள நுழைக்கும் போது நோன்பு முறிச்சிடும். அதே மாதிரி ரத்தம் செலுத்திக் கொள்வது, ரத்தம் ஏற்றிக்கிறது. ஒருத்தருக்கு அவசரமா ரத்தம் தேவைப்படுது, நோன்பு வச்சிருக்காரு, நோன்புடைய நிலையில பிறருடைய ரத்தத்தை அவர் தன்னுடைய உடலிலே ஏற்றி கொள்ளலாம், அதனால நோன்பு முடியாது. கண்ணுக்கு மருந்து போடுறதுனால நோன்பு முடியாது. கண்ணுடைய துவாரங்கள்ல போகக்கூடிய அந்த மருந்து மூளைக்கோ அல்லது ஜவுஃபுக்கோ போறதில்லை. நவீன மருத்துவர்களுடைய ஆய்வின்படி அது நேரடியாக நரம்புகளுக்கு தான் போகுது, அது மூளைக்கு போறது இல்லைங்கிறதுனால கண்ணுக்கு மருந்து போடுறது, கண்ணில் டிராப்ஸ் விடுறதுனால நோன்பு முடியாது. ஆனா மூக்குல காதுல விடக்கூடிய மருந்துகள் நோன்பு முறிக்கும். எச்சில விழுங்கிறது, கார எச்சில விழுங்கிறது, இதுவும் நோன்பு முறிக்காது. ஹனஃபி மதுஹப்ல, ஷாஃபி மதுஹப்ல நோன்பு முறிச்சிடும். கார எச்சில விழுங்கினால் நோன்பு முறியும் ஹனஃபி மதுஹப்ல. ஏன்னா அவாமல் நிறைய பேர் அடிக்கடி துப்பிட்டே இருப்பாங்க, நோன்பு வச்சிருக்கிறேன் நோன்பு புரிஞ்சிடும் அப்படின்னு. எச்சில் தானாக வேணுனாலும் சரி, ஒருத்தர் தன்னுடைய வாயில எச்சில ஒன்று சேர்த்து வச்சு திரும்ப அதை விழுங்கினாலும் நோன்பு முடியாது. அவ்வாறு செய்யறது மக்ரூஹா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆபரேஷன் பண்றதுனால நோன்பு முடியாது. அறுவை சிகிச்சை, உடல்ல செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைனால நோன்பு முடியாது. அதே மாதிரி ஆஞ்சியோ ஆபரேஷன், ஆஞ்சியோகிராஃபி, இது செய்யறதுனால நோன்பு முடியாது. அது நரம்பு வழியாகத்தான் அந்த சிகிச்சை செய்யப்படுது. சிறுநீரக பாதிப்பு உள்ள நோயாளிகள் டயாலிசிஸ் செய்வாங்க, டயாலிசிஸ் செய்யறதுனாலே நோன்பு முடியாது.
இரத்த நாளங்களில் தான் அந்த ரத்தத்தை வெளியாக்கி சுத்தப்படுத்தி அனுப்பப்படுது. அதுவும் நோன்பு முறிக்காது. அதே மாதிரி ஒரு ஆணுடைய முன் துவாரத்தில் ஏதாவது உள்ள செலுத்தினாலும் நோன்பு முறியாது. ஒரு ஆணுடைய முன் துவாரத்தில் மருந்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை உள்ளே செலுத்துவதால நோன்பு முறியாது. அதே மாதிரி வாயில சிறு பூச்சிகள், ஈயோ கொசுவோ அல்லது பூச்சிகளோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது உள்ள போயிருச்சுன்னு சொன்னா நோன்பு முடியாது. தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது புழுதி, புகை, பூச்சி இது நம்முடைய வாய்க்குள்ள போயிடுச்சு, தானாக உள்ள போயிடுச்சுனாலும் நோன்பு முடியாது. கேஸ் சிலிண்டரில் அந்த கேஸ் கொஞ்சம் லீக் ஆகி அது நம்முடைய மூக்கு வழியாக உள்ள போகுதுன்னு சொன்னாலும் கேஸுடைய புகை அதுவும் நோன்பு முறிக்காது. மழை நீர், வியர்வை, கண்ணீர் இதெல்லாம் ஒரு சில துளிகள் நம்முடைய வயிற்றுக்குள்ள வாயு வழியாக போச்சுன்னு சொன்னாலும் நோன்பு முடியாது. மழை பெய்து தலையிலிருந்து வடிந்த அந்த மழை நீர் ஒரு சில துளிகள் தெரியாம நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சு. கண்ணீர் அழுத அந்த கண்ணீர் துளிகள் ஒரு சில துளி உள்ள போயிடுச்சு. அதே மாதிரி வெயிலின் காரணமாக வரக்கூடிய வியர்வை ஒரு சில துளிகள் போனால் நோன்பு முடியாது. 3 துளிகள் வரைக்கும் நோன்பு முறிக்காதுன்னு சொல்லி கிதாபுல இருக்கு. 3 துளிகளுக்கு மேல அதிகமான துளிகள் உள்ள செல்வதால நோன்பு முடியும். அதே மாதிரி சகர்ல சாப்பிட்ட உணவு வாயில இருக்குது, பல்லு கடையில சிக்கி இருக்குது, அந்த சின்ன கொண்டை கடலையை விட கம்மியாக அந்த உணவு துகள்கள் பருக்கைகள் இருந்து அது நம்முடைய செயலின் காரணமாகவோ அல்லது தானாகவோ அது திரும்ப வாய்க்குள்ளே சென்று விட்டால் அதுவும் நோன்பை முறிக்காது. அந்த சிவப்பு சுண்டலை விட சின்னதாக இருக்கணும். சுண்டல் அளவுக்கோ அதை விட பெரிதாகவோ உணவு பருக்கைகள் அல்லது இறைச்சி துகள்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நோன்பை முறிக்கும். சாப்பிட்டதுக்கு பின்னாடி அதனுடைய சுவை வாயில இருக்கிறதுனால, டீ குடித்தோம் சகருடைய நேரத்தில், பால் குடித்தோம், அந்த சுவை இருக்க வாயில, அதை அப்படி நம்ம வாய் கொப்பளிக்காம அந்த சுவையை எச்சிலோட சேர்த்து விழுங்கி விட்டாலும் அதுவும் நோன்பு முறிக்காது. அதே மாதிரி நோன்பு வைத்திருக்கிற ஒருத்தர் உணவை சுவை பார்ப்பதற்காக வேண்டி நுனி நாக்கில் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம். நோன்பு வைக்காத வீட்டில் உள்ள யாருக்காவது சமைக்கிறதுக்காகவோ அல்லது ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, அப்போ அந்த உணவை சரியாக இருக்கான்னு சொல்லி சுவை பார்க்கறதுக்காக, ருசி பார்க்கறதுக்காக நாக்கினுடைய நுனியில் வச்சு டேஸ்ட் பார்க்கறதுனால நோன்பு முடியாது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே உடலுக்கு வெளியிலிருந்து உள்ளே செல்வதால் நோன்பை முறிக்காத காரியங்கள். 2வது, உடலுக்கு உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய நோன்பை முறிக்காத காரியங்கள் சிலது. நோன்பாளிக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வடியுது, ரத்தம் வடிகிறதுனால நோன்பு முறியாது. காயத்திலிருந்து சீல் சலம் வடிகிறதுனால நோன்பு முறியாது. அதே மாதிரி நோன்பாளி யாருக்காவது அவசரமா ரத்தம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால், அப்படி ரத்தம் கொடுக்கறதுனால நம்முடைய உடல் பலகீனம் ஏற்படாதுன்னு உறுதி இருந்தால், அப்போ ஒரு தாராளமா நோன்பு வச்சிருக்கிற நிலையில யாருக்கும் ரத்தம் கொடுக்கலாம். ரத்தம் கொடுக்கறதுனால நோன்பு முறியாது. ஒரு 450 மில்லி ரத்தம் தான் எடுப்பாங்க. நல்ல ஆரோக்கியமா உள்ள ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிற நிலையில ரத்தம் கொடுக்கறதுனால பலகீனம் ஏற்பட போறது இல்லை. ஆனா உடல் பலகீனமா உள்ளவர் ரத்தம் கொடுக்கறதுனால இன்னும் பலகீனம் அதிகமாயிரும் அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டா அப்ப அவருக்கு ரத்தம் கொடுக்கறது கூட. நோன்புடைய நிலையில பல்லை பிடுங்குவது, பல்ல பிடுங்கிறதுனால நோன்பு முறியாது. ஆனா ரத்தம் கசிஞ்சு அது தொண்டைக்குள்ள இறங்காம இருக்கும். எச்சிலோட சேர்த்து தொண்டைக்குள்ள இறங்கிடுச்சுன்னு சொன்னா, தொண்டையில ரத்தத்தினுடைய சுவை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நோன்பு முறிச்சிடும். ரத்தம் கசியாத விதத்துல நவீனமாக பல்லை பிடுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் நோன்பாடி அவ்வாறு பல் பிடுங்கிக் கொள்ளலாம். நோன்பு வச்சிருக்கிற நிலையில தானாக ஒருத்தருக்கு இந்திரியம் வெளிப்படுது அல்லது மதி வெளிப்படுதுன்னு சொன்னா, விழிப்பு நிலையில வெளிப்பட்டாலும் சரி
உறக்க நிலையில வெளிப்பட்டாலும் சரி, இந்த ரெண்டும் நோன்பை குறிக்கும். அதே மாதிரி வாந்தி வருது. ஒருத்தருக்கு சாப்பிட்டது குமட்டல் ஏற்பட்டு சகர் சாப்பிட்டது வாந்தியா வந்துருச்சு, தானாக வாந்தி வந்துருச்சு அப்படின்னா அதுவும் நோன்பு முறிக்காது. அது வாய் நிறைய வந்தாலும் சரி, குறைவாக வந்தாலும் சரி, தானாக வாந்தி வருவது நோன்பை முறிக்காது. அதே மாதிரி வாய் வரைக்கும் வாந்தி அவர் வெளியே எடுக்கிறதுக்குள்ள தானாகவே அந்த வாந்தி உள்ளே போய்விட்டது என்று சொன்னால் அப்போதும் அது நோன்பை முறிக்காது. வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால், அது குறைவாக இருந்தாலும் சரி, வாய் நிரம்புற அளவுக்கு இல்லாம குறைவாக இருந்தாலும் அது நோன்பை முறித்துவிடும். அதே மாதிரி ஒரு பெண் நோன்பு வைத்திருக்கிற நிலையில குழந்தைக்கு பால் கொடுப்பதால் நோன்பு புரியாது. அதனால குழந்தைக்கு பால் கொடுக்கிற தேவை இருக்குது, அதனால நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லி பெண்கள் நோன்பை விட்டுவிடக்கூடாது. பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால, அந்த நோன்புடைய நிலையில கொடுக்கறதுனால இன்னும் அதிகமான நன்மை கிடைக்கும். அந்த குழந்தைக்கும் அது ஈமானுடைய பலம் ஏற்படுவதற்கு காரணமாகும். அதனால் அதற்காக பெண்கள் நோன்பை விடக்கூடாது. அடுத்து வெளி உபயோகம். வெளி உபயோகத்தின் காரணமாக நோன்பை குறிக்காத சில காரியங்கள். நோன்பு வைத்துக் கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, அத்தர் பூசுறது, சுருமா போடுறது, கண்களுக்கு பவுடர் அடிக்கிறது, இது நோன்பை முறிக்காது. அதே மாதிரி தைலம் தேய்க்கிறது, தலைக்கோ அல்லது கைகால் மூட்டு வலிக்கோ தைலங்கள் தேய்க்கிறதுனால, காயத்துக்கு ஆயின்மெண்ட் போடுறதுனால, மூல வியாதி உள்ளவர் மூல வியாதிக்கு மருந்து போடுறதுனால அவருடைய நோன்பு முறியாது. நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, முடிகளை களைவதை கொண்டு நோன்பு முறியாது. காது குடைந்து காதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியாக்குவதை கொண்டு நோன்பு முறியாது. நோன்பு வைத்திருக்கிற ஒருத்தர் குளிப்பதன் மூலமாக, அவர் கிணற்றில் ஆற்று நீரில் முங்கி குளித்தாலும் சரி, அதன் காரணமாக காது மூக்கு வழியாக தண்ணீர் உள்ளே போனாலும் சரி, அதனால நோன்பு முறியாது அப்படிங்கிறது ஹனபி மதுஹப். ஷாஃபி மதுஹப்ல காது மூக்கில் தண்ணி உள்ள போச்சுன்னா நோன்பு முறியும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. ஹனபி மதுஹப்ல முறியாது. அதுக்காக வேண்டுமென்றே அவ்வாறு தண்ணி உள்ள போற மாதிரி முங்கி குளிப்பது என்பது மக்ரூஹாக இருக்கு. ஈர துணிய வெயிலுடைய உஷ்ணத்தின் காரணமாக உடலிலே சுற்றிக் கொள்வது, நெஞ்சு மீது போட்டுக் கொள்வது, அதுவும் நோன்பை முறிக்கிறது. அதே மாதிரி நோன்பு வச்சுக்கிற ஒருத்தர் நோன்பு திறக்கக்கூடிய அல்லாஹும் மலக்க சுத்துங்கிற அந்த நியத்தை எத்தனை தடவை சொன்னாலும் சரி அவருடைய நோன்பு போகாது. நோன்பு போகணும்னு சொன்னா ஏதாவது ஒன்று அவர் சாப்பிடணும் அல்லது குடிக்கணும், அப்பதான் நோன்பு போகும். இந்த காரியங்கள் ஒரு சுமார் 40 காரியங்கள் நோன்பை முறிக்காது. மூக்கில் உறிஞ்சும் போது உள்ளுக்குள்ள வரைக்கும் அதனுடைய நெடி போகாம இருக்கணும். மேலோட்டமா முறிஞ்சா பரவாயில்ல. இப்ப இன்ஹேலர் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள் பஃப் அடிப்பாங்க. இது நோன்பை முறிக்கும் அப்படின்ட்டு கிதாப்ல இருக்கு. இன்ஹேலர் யூஸ் பண்றதுனால, பஃப் அடிக்கிறதுனால லேசா அந்த மூக்குடைய நுனியில தைலத்தை வச்சு உறிஞ்சிரும். உள்ள அந்த மூக்கந்தண்டு வரைக்கும் அதனுடைய நெடி மேல போகலன்னு சொன்னா அப்போ பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது சந்தேகம்? ரெண்டு பேரும் மறதியில் ஈடுபட மாட்டாங்க. ஒருத்தவங்க தான் மறதியாளராக இருப்பாங்க. ரெண்டு பேரும் மறதியாளராக இருக்க முடியாது. அப்ப நோம்பு முடிஞ்சிடும் சொல்றாங்க. மறதியா நோம்பு முடியாது. யார் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம். ரெண்டு பேருமே மறதியா இருந்துட்டாங்கன்னா ரெண்டு பேருக்குமே முடியாது. ஆனாலும் தாம்பத்தியம்ங்கிறது என்ன செய்யுங்க, மறதியா செஞ்சுட்டா நோம்பு முறிக்காதுங்கிறது தான் சட்டம். ரெண்டு பேருமே மறந்துட்டாங்க.
இது அலி ஒரு தடவை பயான் ஜும்மா பயான் வச்சுருக்கான் மகாலால 2 பேரும் ஆவி பிடிக்கிறது அது நோம்பு முடிக்கிறது. நோம்பு முடிக்கிறது லிப்ஸ்டிக் நோம்பு முடிக்கிறது. ஏன்னா அது உதட்டில் தானே போடும். வாசலிலும் முடிக்கிறது. அது எச்சிலோட சேர்ந்து உள்ள போகாத அளவுக்கு இருந்துட்டா சுகர் வந்து இன்சுலின் போடுற அளவுக்கு ரொம்ப ஹெவியா இருக்குது சுகரு. அவங்க நோன்பு வச்சுட்டாங்கன்னா பகல் முழுக்க எதுவுமே சாப்பிடாம மாத்திரை போடாம இருந்தாங்கன்னா சுகர் அதிகமாகி உடல் கண்டிப்பா ஒரு பெரிய தொந்தரவு ஏற்படும் சொன்னா அவங்க வந்து நோன்பை விட்டுக்கலாம். ஆனா தற்காலிகமா நோன்பை விட்டுறதான். ஃபிதியா கொடுக்கறது அவங்களுக்கு கூடாது. சுகருடைய அளவை வச்சு சொல்ல முடியாது. ஃபிதியா இதே தான். சதக்கத்துல் ஃபித்ராக்கு என்ன ஃபிதியாவோ அதே தான். இப்போ போன தடவை 90 ரூபா சொன்னாங்க, இந்த தடவை 100 ரூபா சொன்னாங்க. ஒரு தொலைக்கான ஒரு நோம்புக்கான ஃபிதியா, அதே மாதிரி சதக்கத்துல் ஃபித்ருக்குரியான ஃபிதியா எல்லாமே ஒரே அளவு தான். 1.635 கிராம் கோதுமையுடைய ரேட்டு. தொழுகையை விட்டுட்டா ஃபிதியா கொடுக்கணுங்க. கடைசி நேரத்துல ஒருத்தர் தொழுகைக்கு ஆரோக்கியமா இருந்தாரு, ஆனா தொழுகல, இப்ப மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா வசியத் பண்ணிட்டு போகணும், இத்தனை தொழுகைக்கு ஃபிதியா கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அந்த ஃபிதியாவுடைய அளவு இதே அளவு தான். வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்துல நானா வாந்தி வந்து சில பேர் சளி இருக்குது, போட்டிகிட்டே இருக்குது. அவங்க சளியை தொப்புறக்க வர நேரத்தில் வேகமாக வாந்தி வருது. அதுவும் தானா வர்றது தானே, தானா வர்றது. அதாவது தாமலா இருக்கிறதுனா விரலை உள்ள விட்டு எடுக்கிறது தான் அந்த நோம்பு முடிக்கக்கூடிய. அந்த ஆண்களுக்கு வந்து ஒரு ஆணுக்குள் ஏதாவது மருந்து செலுத்துனா இந்த மாதிரி ஆகும். ஆமாம். அதே போல் பெண்கள் வந்து கர்ப்பமான காலத்தில் எல்லாம் செக்அப் போகிறாங்க. அப்போ அவங்க டாக்டர் வந்து செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அவங்க ஏதாவது கருவியையோ அல்லது விரலையோ உள்ள விடுறாங்கன்னா அதுல வந்து லிக்விட் இல்லாம இருக்கணும். அந்த கருவியில விரல்ல வந்து ஈரம் இல்லாம இருக்கணும். அதான் அந்த விரல்ல ஈரம் இல்லாம இருக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா நோக்கம் முடியும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆண்களுடைய அந்த இது வந்து என்ன செய்யாதுன்னா நேரம் வயிற்றுக்குள்ள போறது இல்லை. அது வந்து இதுக்கு சிறுநீரக பைக்கு தான் போகுது. பெரும்பாலும் நோன்பாட்டையில போட்டிருக்கிற அந்த டைமை வந்து கடைபிடிக்கிறதா ரொம்ப சாதனை செஞ்சது. ஃபஜ்ர் வக்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சஹர் முடிவுன்னு போடுவாங்க. பொதுவாக ஃபஜ்ருக்கு வந்து அவுகாத்து சலாத் எடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த டைம் வந்தாலும் அந்த டைமை போட மாட்டாங்க. பேருந்தலின் அடிப்படையில் 5லேருந்து 8 நிமிஷம் தாமதிச்சு தான் அவுகாத்து சலாத்து போடுவாங்க. இப்போ அந்த 8 நிமிஷம் தாமதிச்சு அதில் போட்டாலும் மறுபடியும் பாங்கு சொல்லும் போது இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் தாண்டி தான் அவர் பாங்கு சொல்லுவார். அப்படிங்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் வித்தியாசம் வந்துடும். சஹர் முடிஞ்சதுலேருந்து ஃபஜ்ருடைய வக்துக்கு என்ன செய்யணும், ஒரு 1/4 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். கண்டிப்பாக பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். சுபோடைய வக்து வந்து 5-10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். கண்டிப்பாக அந்த நோம்பு வந்து செல்லாது. அதனால 20 நிமிஷம்ங்கிறது உச்சக்கட்ட பேணுதல். நம்ம வந்து அதிகபட்சம் வேணா 10 நிமிஷம் வரைக்கும் அந்த 20 நிமிஷத்தை 10 நிமிஷமா குறைக்கலாம். அதுக்கு மேல நம்ம குறைக்க முடியாது. நோன்பு விடுறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத மார்க்கம் தெளிவா சொல்லியிருக்கு இல்லைங்களா. ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், உடல் கடுமையான பலகீனம் ஏற்பட்டவங்க, தாங்க சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்டு, அதாவது நோன்பு விட்டுட்டாங்க அப்படின்னா மாத்திரைகள் சாப்பிடல, இன்சுலின் எடுத்துக்கலன்னு சொன்னால் ரொம்ப பெரிய பாதிப்பு அவங்களுக்கு உண்டாகும். அந்த மாதிரியான சுகர் பேஷண்ட்டு,
பசி தாங்க முடியாத அளவுக்கு உடல் பலகீனம் ஏற்பட்டவங்க, அதே மாதிரி பயணத்தில் இருக்கிறவங்க நோன்பு விடலாம். பப்ளிக் எக்ஸாம் மட்டும் காரணம் இல்லை. அவங்க அந்த அளவு பயணத்துல போய் அதை எழுதுறாங்கன்னு சொன்னா அப்ப அனுமதி இருக்கு. தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து 27 கிலோமீட்டர் தூரம் அல்லது அதை விட அதிகமான தூரம் போய் எக்ஸாம் எழுத போறாங்கன்னு சொன்னா அப்ப பயணத்தின் அடிப்படையில் அவங்க நோன்பு விட்டுக்கணும். எக்ஸாமுக்காக நோன்பு விடுறது நம்ம வந்து கஷ்டம்னா வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கஷ்டமான வேலை செய்யணும்னு வைங்களேன், அப்ப நோன்பு விட்டுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வேறத்தானே செய்யும். மார்க்கம் எதற்கு அனுமதி கொடுத்திருக்கதோ அதில் மட்டும் நம்ம மட்டுப்படுத்திக்கணும். அதே மாதிரி சொகுசா ஒருத்தர் போறாரு, ஏசி கார்ல ஆடி கார்ல போறாரு, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனாலும் நோன்ப விடுறது, தொழுகை வந்து கசர் செய்யறதுக்கு அனுமதி இருக்குதானே. சில நேரங்கள்ல வந்து இல்லத்து வெளியில தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கான சபபு மேலதான் ஹுக்கும் வரும். பேஸ்ட் வந்து வெறுக்கும் போது மக்ரூஹ், அது தவிர்த்து கொள்ளணும். அப்படியே பேஸ்ட் கொண்டு பல் துணுக்கினாலும் அதனுடைய இனிப்பு சுவை தொண்டையில இறங்காம பார்த்துக்கணும். மிஸ்வாக் பிரச்சனை இல்லை. ஆமா, நாசிக் தண்ணி செலுத்தக்கூடாது. அதனால நல்லா உறிஞ்சும் போது உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்துக்கிறது. பஜார் நேரத்தில் குளிர் இருக்குது. 6:05 6:10 பஜாருடைய வகுப்பு வருது. 6:05க்கு லேசாக வெளிச்சம் தான் வர ஆரம்பிச்சு. வானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருள் இல்லாமல் 6:05க்கு இங்கே தக்பீர் கட்டும்போது வானம் கூட வெளிச்சமாக இருக்குது. அது சம்மந்தமாக கேட்குறாங்க, வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி தொழு வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது தொழு வரும்போது வானம் கருப்பாக இருக்கும், ஆனால் கருப்பாக இல்லை, புழுவாக வந்துருக்கு. நல்லா கொஞ்சம் வெளிச்சம் லேசாக வந்துருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மட்டும் இல்லை, வெயில் காலத்துலேயும் சில நேரங்களில் ஏற்படுது. நேரம் ஒன்று இருக்குது, ஆனால் நிலைமை பார்த்தா அது கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. இந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவுகாத்து சலாத்து வச்சு தானே நம்ம தொழுகைக்கான டைம் போட்டிருக்கிறோம். சூரிய உதயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம சுபஹ் தொழுதுக்கலாம். துல்லியமான சூரிய உதயம்னு ஒரு டைம் நமக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தொழுகையை முடிச்சுக்கணும், அதோட தாண்டக்கூடாது. ஆனால் நம்ம இப்போ வச்சிருக்கிற தொழுகை நேரம் வந்து அதோட ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிகிற மாதிரி தான் வச்சிருக்கணும். 6:30க்கு சூரிய உதயம் வருதுன்னா 6:10க்குள்ள நம்ம முடிச்சிருவோம், 6:20க்குள்ள முடிச்சிருவோம். நம்ம சொல்லிட்டாங்க. அடுத்தது ஊசி தானே, சத்தூசி தேவை ஏற்பட்டா போடலாம். நோம்பு சத்தூசி போடுறது, குளுக்கோஸ் ஏற்றுறது, இதெல்லாம் வந்து தேவை ஏற்பட்டா செஞ்சுக்கலாம். எங்க சவுதியில வைக்கிறாரு. சவுதியில அவர் 30 நோன்பு வச்சுட்டாரு. அப்ப இங்க வர்றாரு. இங்க வந்ததுக்கு பின்னாடி இங்க 30வது நோன்பு நடக்குதுன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்த நாள் தான் ஈதுன்னு சொன்னா அவரும் சேர்ந்து ஒரு நோன்பு வைக்கணும். இங்க எப்படி சூழ்நிலையோ அந்த மாதிரிதான். குடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிக்கலாம் தாராளமா. இப்ப சொன்னேன் அதெல்லாம் சரி. நோன்பு விடுறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கறது ஏதாவது கடுமையான வியாதி இருக்கு, நோன்பு வச்சா அந்த வியாதி இன்னும் அதிகமாகும், உடல் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும் சொன்னா மருத்துவர் அறிவுறுத்தி இருந்தால், இவங்கெல்லாம் எண்ணி ஒரு எண்ணத்துல செய்யக்கூடாது, மருத்துவர் அறிவுறுத்தி இருந்தால் அப்ப நோன்பை வந்து விட்டுக்கலாம். ஆனா ஃபிதியா கொடுக்க கூடாது. ஃபிதியா யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இனிமே மௌத்து வரைக்கும் நமக்கு இந்த நிலை தான் நீடிக்கும்,
இனிமே ஆரோக்கியமே திரும்பாது அப்படின்னு உறுதி இருக்கிறவங்க மட்டும்தான் ரம்ஜான்ல ஃபிதியா கொடுக்கணும். இவங்க என்ன செய்யணும்னா இன்ஷால்லாம் ஆரோக்கியம் திருமணத்துக்கு பின்னாடி நோன்பை நான் கலா செய்வேங்கிற நியத்துல தற்காலிகமா அவங்க நோன்பை விட்டுடலாம். சுகர் பேஷண்ட் எல்லாம் அந்த மாதிரி தான். அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள், ரொம்ப வயசாயிருச்சு, அவங்களுக்கு உடல் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, இனி அவங்களுக்கு ஆரோக்கியம் வர போறதில்லை, இளமை திரும்ப போறதில்லை, அவங்களும் வந்து நோன்பை விட்டுட்டு ஃபிதியா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைக்கிறதுனால தனக்கோ தன்னுடைய கருவில் இருக்கிற குழந்தைக்கோ உடல் பாதிப்பு ஏற்படும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று உறுதி இருந்தா, முஸ்லிமான நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர் அறிவுறுத்தி இருந்தா அப்படின்னு கிதாபில் எழுதுறாங்க. இன்னைக்கு முஸ்லிமான மருத்துவர் இல்லாட்டியும் கூட நல்ல துறையில நிபுணத்துவம் பெற்ற ஒரு முஸ்லிம் அல்லாத மாற்று மருத்துவர் சொல்லியிருந்தாலும் அவர் நமக்கு நன்மை நாடிதான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு சொன்னா, அப்ப அவருடைய ஆலோசனைக்கிணங்க நம்ம வந்து நோன்பை விட்டுட்டு பின்னாடி கலா செய்யணும். பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கும் இதே சட்டம் தான். பால் கொடுக்கறதுனால கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவர் அறிவுறுத்தி இருந்தால் மட்டுமே நோன்பை விடணும். இவங்களாக நினைச்சு கொண்டு நோன்பை விடுறது கூடாது. அதே மாதிரி பயணிகள் பயணத்துல வந்து நோன்பு வைக்கிறது நல்லது. இன்னைக்கு வந்து பயணத்துல சிரமங்கள் கம்மி தான், லேசான முறையில பயணம் செய்வதற்கான வசதிகள் இருக்குது. ஆனாலும் மார்க்கம் சலுகை கொடுத்திருக்குது, அவங்க வந்து நோன்பை விட்டுக்கலாம். ஹைது நிபாஸ் வரக்கூடிய பெண்கள் வந்து நோன்பு வைக்க முடியாது, சுத்தமானதுக்கு பின்னாடி அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். இதெல்லாம் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, யாருக்கு நோன்பை விடுறதுக்கு சலுகை இருக்குதோ, சலுகை இருக்கிற வரைக்கும் ரமலானுடைய காலங்கள்ல அவங்க வந்து சாப்பிடுறது குடிக்கிறது கூடும். ஆனா சலுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி சாப்பிடுறது குடிக்கிறது கூடாது. உதாரணமா ஒருத்தர் வந்து இங்க இருந்து சென்னைக்கு போறாரு, சஃபருடைய மசாஃபத்து, அதனால போற வழியில அவர் என்ன செய்யறாருங்க, ரமலானுடைய காலம் தான், சாப்பிட்றாரு குடிக்கிறாரு எல்லாம் செய்யறாரு. சஃபரை முடிச்சுட்டு வந்துட்டாரு, காலையில 10 மணிக்கு வந்துட்டாரு, இன்னும் இஃப்தார் வரைக்கும் நேரம் இருக்குன்னு சொன்னா, இப்ப அவர் ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி சாப்பிட்றது குடிக்கிறதுல ஈடுபடக்கூடாது. நோம்பாளி மாதிரியே இருக்கிறது வந்து அவருக்கு வாஜிபா இருக்கு. சஃபர்ல இருக்கும்போது கூடும், சஃபர் முடிச்சு சலுகை நீங்கிருச்சுன்னு சொன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைது நிபாசுடைய பெண்கள் வந்து அந்த அசுத்தத்துல இருந்து சுத்தமாகிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா காலையில 10-11 மணிக்கு ஒரு பெண்ணுக்கு சுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அந்த சுத்தம் ஏற்பட்டதுல இருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அந்த பெண்கள் சாப்பிடுறது குடிக்கிறது கூடாது. அதே மாதிரி ஒரு சிறுவன் மேல நோன்பு கடமை இல்லை, அவன் நோன்பு வைக்கல, அவன் சாப்பிட்டுக்கலாம். ஆனா காலையில 10-11 மணி 12 மணிக்கு அவன் பாலிக் ஆயிட்டான், இனிமேல் நோன்பு வைக்க முடியாது. இப்ப அவன் இஃப்தார் வரைக்கும் அவன் வந்து என்ன செய்யணும், சாப்பிடாம இருக்கிறது வாஜிப். ஒரு காஃபிர் முஸ்லீம் ஆனாலும் இதே சட்டம் தான். ரமலானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் இரவுலையும் நியத்து வைக்கலாம், ஜவாலுக்கு முன்னாடி வரைக்கும் நியத்து வைக்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. நஃபில் நோன்புக்கு, நதுரு நோன்புக்கு, அதே மாதிரி இந்த ரமலானுடைய அதாவான நோன்புக்கு. இப்ப ஒருத்தர் வந்து காலையில சுபுவுக்கு பின்னாடி வெளியூர் போயிருந்தாரு, காலையில சுபுவுக்கு பின்னாடி 7-8 மணிக்கு சொந்த ஊர் வர்றாரு, சொந்த ஊருக்கு வந்துட்டாரு. சஃபர்ல இருந்ததுனால அவர் நோன்பு வைக்கல. ஆனா சொந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் இது வரைக்கும் அதாவது சஹருடைய நேரத்துல இருந்து எதுவுமே அவர் சாப்பிடல குடிக்கலன்னு சொன்னா, இப்ப அவர் தாராளமா நோம்புடைய நியத்து வச்சுக்கலாம். ஜவாலுக்கு முன்னாடி அப்படிங்கிறது நேரம் மாறிட்டு இருக்கும். சுமாரா சொன்னோம்னா ஒரு 11:30 மணி வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், நோம்புடைய நியத்து வச்சுக்கலாம். சஹருக்கு பின்னாடி அவர் எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருந்தா. அதே மாதிரி ஹைல் வரக்கூடிய பெண்கள் அப்படித்தான், அவங்க வந்து சுத்தமானதுக்கு பின்னாடி இது வரைக்கும் எதுவும் சாப்பிடலைன்னா அவங்க நோம்புடைய நியத்தை தாராளமா வச்சுக்கலாம். நஃபில் நோன்பு, நதிரே மையன். மற்ற நோன்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஹருக்குள்ள நியத்து பண்ணணும், தபீத் வந்து ஷர்த். அப்புறம் இஃப்தார் செய்யும் போது வந்து சில பொதுமக்கள் சில பேர் பள்ளிவாசல வந்து கஞ்சி வாங்க மாட்டாங்க. ஏன்னா பல பேர் பணம் கொடுக்கறாங்க, ஹராமான பணம் தான் கலந்துருக்கும், நோன்பு நிறைவேறாம போயிட்டா என்ன அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படும். ஷரியத்துடைய பார்வையில வந்து தாராளமா பள்ளிவாசல் கஞ்சியை வாங்கி நோன்பு திறக்கலாம். என்ன காரணம்னா ஹராமான பணம் கலந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குதான், இருந்தாலும் அதிகமான பணம் வந்து ஹலாலான பணம் தான். யாராவது ஒரு சில பேர் வேணா அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அக்கறை கவனிச்சு தான் ஹுக்கம் வரும்.
அதனால அந்த நோன்பு வந்து தாராளமாக கூடும். முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நமக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செய்யறாரு. சில அரசியல் கட்சியெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, கஞ்சி வடை இந்த மாதிரி இஃப்தார் ஏற்பாடு செஞ்சா அதையும் நம்ம கலந்து நோன்பு திறக்கலாம். அதனால நோன்பு நிறைவேறும். அது பிரச்சனை இல்லைங்க, அவங்களுக்கு ஹலால் கிடையாது இல்லைங்களா. திறக்கலாம் திறக்கலாம். பத்வா கிதாபுல எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஹராம் ஹலால் இல்லைங்கிறதுனால. ஆனா பேருங்கிற அடிப்படையில் தவிர்த்துக்கள் நமக்கு இருக்கும் போனா, ஆனா நம்ம இஃப்தார் செய்யறது அவங்களுடைய உணவை கொண்டு தர வாங்கலாம். வைரகம் வந்து கஞ்சிக்கு பணம் தர்றாங்க, அதையும் வாங்கலாம். வாங்கலாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட இருந்து வாங்குறது இருந்தா பயன்படுத்தலாம். பத்தவா காசிமியால அது சம்பந்தமான தத்துவாக்கள். நாளை பிடிக்க நம்ம எப்ப சொல்றோம்னா சஹருடைய நேரத்துல சொல்றோம். சுபஹ் வந்ததுக்கு பின்னாடி நாளை வந்துருது. அதனால நாளைங்கிற வார்த்தை சரிதான். சொல்ல நவைத்து சௌமகதின் நதாயி பரஞ்சி ரமதான ஹாதிஹி ஸனத்தில் இல்லாஹி தஆலா நியத் கரெக்ட்டுங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்றோம். இந்த நியத்து வந்து சில அவாம்களுக்கு வந்து சொல்றது சிரமமா இருக்கும். ஆனா இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்க வந்து நியத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி வைப்பாங்க. பொதுவா ரம்ஜானுடைய மாசத்தை அல்லாஹ் தஆலா வந்து ரமதான் நோன்புக்காகவே குறிப்பாக்கி வச்சிருக்கிறான். அதனால ஃபிக்ஹ் கிதாபுல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ரமதானுடைய பகல் காலங்கள்ல எந்த நியத்து வச்சாலும் அது ரமதானுடைய அதாவாகத்தான் நிறைவேறும். நபிலா இருக்கட்டும், நதரா இருக்கட்டும், கதாவா இருக்கட்டும், என்ன நியத்து வச்சாலும். அதனால ஒருத்தர் இப்படி நியத்து பண்றாரு, நான் இன்று நோன்பு வைக்கிறேன், இன்னி அசோமு அப்படின்ட்டு. அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் நியத் பண்ணிட்டாலும் போதுமானது. நான் இன்று நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே நம்ம செய்யணும். நாளை திறக்க நாளை பிடிக்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. வேற என்னங்க, அதாவான நோம்புன்னு சொல்ல வேண்டியதில்லை. ரமதான்ல அதாவான நோம்பு மட்டும்தான் நிறைவேறும், கலாவான நோம்பு நிறைவேறாது. அப்படிங்கும் போது நான் இன்று நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தை சொன்னாலே போதுமானது. ஆமா, ஆமா, இல்ல அப்படித்தான் பழக்கம் இருக்கிறது. பொதுவா வந்து ரம்ஜான்ல நோம்புக்கு அப்படின்னு வசூல் பண்றாங்க, நோம்பு கஞ்சிக்குன்னு வசூல் பண்ணதை கொண்டுதான் அந்த பள்ளியினுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றுறாங்க. அந்த நடைமுறை மக்களுக்கும் தெரியும். ஆப்சாக்குன்னு தனியா, போனஸுக்குன்னு தனியா, பள்ளியுடைய மராமத்துக்கு தனியா பண்ண. ஏன்னா ரம்ஜான்ல தான் வசூல் பண்ண முடியும் நல்லா. அந்த நடைமுறை மக்களுக்கும் தெரியும், நிர்வாகிகளுக்கும் தெரியுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. சரி, ஆமா, இல்ல அப்படி டைம் பண்ணி வாங்கிட்டோம்னா அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மீதி பணம் இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்களுடைய அனுமதி வாங்கிட்டு தான் பயன்படுத்தணும், இல்லாட்டி திருப்பி கொடுத்துடணும். பள்ளி போர்டுல நோம்பு கஞ்சிக்கு வாங்கப்படக்கூடிய காசு நோம்பு கஞ்சிக்கு போக மீதமானால் பள்ளியின் இதர சேவைகளில் செலவழிக்கப்படும் கொட்டெழுத்து அந்த மாதிரி தெளிவா எழுதி போட்டுருந்தா பிரச்சனை இல்லை. அதை வாங்குறவங்ககிட்டே அந்த தகவலை சொல்லிட்டா ரொம்ப நல்லது. அது சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியம். வாங்குற பில்லுலயே வாங்குறவங்க நோம்பு கஞ்சி வாங்காம ரமலான் செலவுகள் அப்படின்னு போட்டு ரமலானுடைய செலவுகளுக்காக வேண்டி அப்படின்னு போட்டு பில்லு போட்டே வாங்கிடுறாங்க. சில பேர் ஒரு நாள் நோம்பு கஞ்சிக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொன்னா அந்த 5000 ரூபாய் கொண்டு வந்து இந்த தேதியில நான் நோம்பு கஞ்சிக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. குர்பானி அப்படித்தானே வருது.
நிர்வாகி தலைவர் செயலாளர் பொருளாளர் கள்ள அப்படின்னு சொல்லிடலாம். அப்பதானே வருஷம் போனஸ் கிடைக்கும். ஒரு நாள் கட்சிக்கு 10 பேர் தெரியும். உங்க கட்சி தான் ஒன்றாம் கட்சி இந்த நோம்பாளிகள் குடிச்சா அவங்க நோம்பாளி குடிச்சா நோம்பு கூடுங்கிறது சரி, அதாவது கூடாம போகாது. ஆனா நிர்வாகிகள் செய்யற அந்த மாதிரி காரியம் சரியில்லை. ரம்ஜானுடைய எல்லா செலவுக்கும் சேர்த்து நாங்க இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு சொல்லி வாங்குறது தான் பேருதலை தான். ஏன்னா மீதி காசை யாரும் திருப்பி கொடுக்க போறது இல்லை. சில பேருக்கு சில டேக்ஸ் காசு கொடுப்பாங்க. அப்பா மூத்தா போனாலும் அவங்க அம்மா மூத்தா போனாலும் 17 அப்பா மூத்தா போயிட்டா 17 ஒரு மாசத்துக்கு வைக்கிறோம். இந்த விஷயத்துல நிர்வாகி ரொம்ப தூங்கி 2 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு. ஒருத்தர் தூங்கி 2 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு. மதியானம் 2 மணிக்கு எந்திரிக்கிறாரு. அவரு அன்னைக்கு நைட்டு தூங்கியிருப்பாரு. இந்த நைட்டு தூங்கியிருப்பாரு. தூங்கி 2 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு. நோம்பை கண்டினியூ பண்ணிடலாம். இல்ல ஜவாலுக்கு பின்னாடி எந்திரிச்சு நோம்பு வைக்க முடியாது, நியத் பண்ண முடியாது. 11:30 வரைக்கும் அனுமதி இருக்கு. அதுக்கு பின்னாடி நியத் செல்லாது. நைட் வச்சுட்டா சகர் செய்யாம லேட்டா எந்திரிக்கிறாங்க. ஏன்னா நேரம் சுபு சாதிக்காயிருக்கு. நீங்க சொல்லி நோம்புடைய நியத் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்றீங்க. பண்ணிக்கலாம். ஆனா நோம்புடைய நியத் அவர் கண்டினியூ பண்ணா அவர் சாயந்தரம் வரைக்கும் தாக்கு பிடிக்காது. அதனால நோம்பு விட்டுலாமா? நோம்பு விடக்கூடாது. நோம்பு விடக்கூடாது. முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு நோம்பு நியத்தை வச்சுக்கணும். இல்ல ஒண்ணு நோம்பு நியத்தை வச்சுக்கணும். நோம்பு நியத்தை வைக்காட்டி நோம்பாளி மாதிரி இருக்கிறது வாஜிப். நோம்பாளி மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் தெரியாம சாப்பிட்டேன். நல்லா தெரியாமையா? கூடாது, அறவே கூடாது. இஃப்தாரை வந்து சரியான நேரத்துல செய்யற வரைக்கும் என்னுடைய அளவின் மீதி இருப்பாங்கன்னு அதிசயம். அதாவது பாங்க தள்ளி வைக்கிறோம். ஆனா பாங்க சொல்ற நேரத்துல இஃப்தார் செய்யணும். பாங்குடைய நேரத்துல இஃப்தார் செஞ்சுட்டு பாங்க 5 நிமிஷம் தள்ளி வச்சுக்கணும். இஃப்தாரை வந்து தாமதிக்க கூடாது. ஆமா, ஃபஜ்ர் உதயமாகிற அந்த டைம் தான் சஹர் முடிவு. அப்படி இல்ல, பாங்க அவர் லேட்டா கூட சொல்லுவாரு. அதான் நான் சொல்றேன், அவுகாத்து சலாத்துல வந்து ஃபஜ்ருடைய வக்தி எப்ப போடுறாங்கன்னா கணக்குல வந்து 5 to 8 நிமிஷம் தாண்டி தான் போடுவாங்க. இப்ப 5:20க்கு ஃபஜ்ருடைய வக்தி வருதுன்னு வைங்களேன். சரி, இல்ல இப்ப அவுகாத்து சலாத்து அப்படிதான் போடுறாங்க. அதான் இப்ப வந்து நம்ம அவுகாத் சலாத்துல போட்டிருக்கிற அந்த ஃபஜ்ருடைய நேரம் ஆக துல்லியமா சுபுடைய நேரம் தான் நமக்கு தெரியுதுன்னு வைங்களேன். அதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம சாப்பிடலாம், தவறு கிடையாது. ஆனா அது துல்லியமான ஃபஜ்ருடைய நேரமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகும். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. எப்படி போறாங்க? ஆமா, மறுபடியும் சாப்பிட வேண்டியது 2வது பாட்டம். சுபுஹ் 10 வர்ற வரைக்கும் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நியத்தை வச்சுக்கலாம். நியத்தை வச்சுட்டாலும் சாப்பிடலாம். நம்ம வக்து தான் நமக்கு
அவன் சில அவாமலுக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்லிக் கொடுக்குற பழக்கம் சில பள்ளிகள்ல இருக்கு. சொல்லிட்டு போய் நைட்டே சாப்பிடுவோம். அதுவும் பெரிய லிஸ்ட். கண்டிப்பா. இப்ப அடுத்து ஜக்காத் சம்பந்தமா போனாங்களா? ஜக்காத் போனாங்க. கேள்விக்கு கடைசியில நேரம் ராகி பத்தி எல்லாம் ரம்ஜான்ல பெரும்பாலான மக்கள் ஜக்காத் கொடுக்குறாங்க. அதனால ஜக்காத் சம்பந்தமான நிறைய கேள்விகளும் அந்த நேரத்துல தான் வரும். எவன் வந்தாலும் தெரியாது, எவன் வந்தாலும் தெரியாது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 6 பொருட்கள்ல ஜக்காத்து கடமை. தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள். தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், கால்நடைகள், விலை பொருட்கள், அதே மாதிரி பணக்காசுகள். இந்த 6ல ஜக்காத்து கடமை. ஒவ்வொன்றுக்கும் நிசாபுடைய அளவு இருக்குது. பொதுவாக இந்த ஹிதாயாங்கிற கிதாபுல ஜக்காத்து கடமையாகிறதுக்கான 7 நிபந்தனைகள் எழுதியிருக்காங்க. அந்த 7 நிபந்தனைகளும் இருந்தால் மட்டும்தான் ஜக்காத்து கடமை. 1 விடுபட்டாலும் ஜக்காத்து கடமையாகிறது. அதில் 1 நிசாபை அடைந்திருத்தல், நிசாபுடைய அளவு இருக்கணும். 2வது நாமியா இருக்கணும், வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாக இருக்கணும். 3வது அடிப்படை தேவைகளை விட அதிகப்படியாக அந்த பொருளாதாரம் இருக்கணும். தன்னுடைய பராமரிப்பில் உள்ளவர்களுடைய அடிப்படை தேவைகளை விட அதிகப்படியாக பொருளாதாரம் இருக்கணும். 4 கடனை விட மேல்மிச்சமாக இருக்க வேண்டும். 5வது அந்த பொருளின் மீது முழுமையான உரிமை பெற்றிருக்க வேண்டும். அது நமக்கு சொந்தமான பொருளா இருக்கும். 6வது அந்த பொருளாதாரம் கையிருப்பில் 1 வருடம் பூர்த்தியா இருக்க வேண்டும். 1 வருடம் பூர்த்தியா இருக்கணும். 7வது ஜக்காத்து கொடுக்கிறேன் என்பதாக நியத்து செய்ய வேண்டும். இந்த 7 நிபந்தனைகள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா ஜக்காத் சம்பந்தமா யார் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து நம்மளால பதில் சொல்ல முடியும். அதனால இதுதான் அடிப்படை. 1 நிசாபை அடைந்திருக்க வேண்டும். 2வது வளர்ச்சியுடைய பொருளாக இருக்க வேண்டும். 3வது அடிப்படை தேவைகளை விட அதிகப்படியாக இருக்க வேண்டும். 4வது கடனை விட மேல்மிச்சமாக இருக்க வேண்டும். 5வது அந்த பொருளின் மீது முழுமையான உரிமை பெற்றிருக்க வேண்டும். 6வது 1 வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 7வது நியத்து செய்ய வேண்டும். இப்போ தங்கத்துடைய 6வது 1 வருஷம் பூர்த்தி. தங்கம், வெள்ளி, பணங்காசு, அதே மாதிரி வியாபார பொருட்கள், விலை பொருட்கள், கால்நடைகள், விவசாய பொருட்கள், விலை நிலத்திலிருந்து வரக்கூடிய தானியங்கள், காய்கறிகள், தேங்காய் போன்ற பொருட்கள். இப்ப அதுல முதல்ல தங்கத்துடைய நிசாபுங்கிறது ஹதீஸ்ல சொல்லப்பட்டது 20 தீனார். 20 தீனார் அப்படிங்கிறது உலமாக்களுடைய கணக்கீட்டின்படி இன்றைய மதிப்பு 87.480 கிராம். சுருக்கமா நம்ம 87.5 கிராம்னு சொல்லுவோம். 87.5 கிராம். 87.5 கிராம் அப்படிங்கிறது ஏறக்குறைய 10.25 பவுன். அதோட கம்மியாக ஒருத்தர்கிட்ட தங்கம் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னா ஜக்காத் கடமையாகும். அந்த தங்கம் என்பது நகையா இருந்தாலும் சரி, காயினாக இருந்தாலும் சரி, பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஜக்காத் கடமையாக ஆயிடும். எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா 102%, 40ல் 1 பங்கு ஜக்காத் கடமை. 10.25 பவுனை விட எவ்வளவு அதிகமா இருக்குதோ மொத்தத்துக்கும் கொடுக்கணும். சிலர் பேர் அவங்க என்ன செய்வாங்கன்னா 10.25க்கு மேல உள்ளதுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா, 15 இருக்குதுன்னு சொன்னா 10க்கு வேண்டியதில்லை, 10.5க்கு வேண்டியதில்லை, அதுக்கு மேல கொடுத்தா போதுமான்னு கேட்பாங்க. இது குறைஞ்சபட்ச அளவு. அதை விட எவ்வளவு அதிகமா இருக்குதோ ஒட்டு மொத்தத்துக்குமான ஜக்காத்து 40ல் 1 பங்கு.
அந்த ஜக்காத்தை வந்து நகையாகவும் கொடுக்கலாம், அதற்கான பணமாகவும் கொடுக்கலாம். நகையா கொடுத்தா அதுல 40ல் ஒரு பங்கு எத்தனை கிராம் வருதோ அத்தனை கிராம் ஜக்காத்தாக கொடுக்கணும். பணமாக கொடுக்கறதா இருந்தா அதனுடைய மொத்த மதிப்புல 40ல் டிவைடு பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை ஜக்காத்தாக கொடுக்கணும். சில பேர் பழைய நகைகள் சேர்த்து வச்சிருப்பாங்க, புதிய நகைகள் வச்சிருப்பாங்க. பழைய நகைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்ச வரைக்கும் போகும், 916 அல்லாத நகைகள் இருந்தா. புதிய நகைகளுக்கு ஒரு ரேட் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ரேட்டை கவனிச்சுட்டோம். பழைய நகைகளை கொண்டு போய் விற்றோம்னா இன்னைக்கு என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டை நம்ம எடுத்துக்கிட்டா போதும். புதிய நகையுடைய ரேட்டை அப்படியே பழைய நகைக்கு போட வேண்டிய தேவையில்லை. ரெண்டுக்கும் தனித்தனி ரேட்டு போட்டு அதனுடைய ஒட்டு மொத்தத்துல 40ல் ஒரு பங்கு ஜக்காத்தா கொடுக்கும். ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளுக்கு வந்து ஜக்காத் இல்லை. ஒரு அவசர பண தேவைக்காக வெட்டி கொண்டு போய் பேங்க்லயோ மற்ற இடத்துலயோ வச்சு பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதை மீட்கிற வரைக்கும் ஜக்காத் வந்து கடமையாக ஆகாது. அதை மீட்டதுக்கு பின்னாடி கடந்த வருடங்களுக்கான ஜக்காத்தும் கடமை இல்லை. உடனடியாக மீட்க முடியல, அதுல ஒரு 3 வருஷம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் மீட்டாரு. அந்த கடந்த 3 வருஷத்துக்கான ஜக்காத்து வந்து அவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஷாஃபி மதுஹபில் அதுக்கும் கொடுக்கணும். அடமானம் வைக்கப்பட்ட நகைக்கும் ஜக்காத்து உண்டு. அதே மாதிரி ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் எல்லா நகைக்கும் சேர்த்து ஜக்காத் கொடுக்கணும். அணிந்திருக்கக்கூடிய நகை, பாதுகாப்பாக லாக்கர்ல வச்சிருக்கிற நகை எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஷாஃபி மதுஹபில் அணிஞ்சிருக்கிற நகைக்கு தேவையில்லை, அது வந்து உபயோகப் பொருட்களுடைய லிஸ்ட்ல வந்துடும். 30 பவுன் அணிஞ்சிருந்தாலும் சொல்றாங்க. 30 பவுன் 40 பவுன் அணிஞ்சிருந்தாலுமே அதுக்கு இல்லை. 27.6 கிராம்ல நமக்கு ஜக்காத் வாஜிப் ஆகுது. அவங்க வந்து 40 பவுன் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த 40 பவுன்ல இமாம் ஷாஃபியா கட்ட ஜக்காத் இல்லையா? ரெகுலரா அணியிறது ரம்ஜான்ல மட்டும் இல்ல, ரெகுலராவே ஒரு பொண்ணு ஜக்காத்துடைய நிசாபை விட அதிகமா அணிஞ்சிருந்தா ஷாஃபி மதுஹப்ல இல்ல. அதுதான் நான் டெய்லி போடுறாங்களா? அதே மாதிரி ஒரு முக்கியமான சட்டம், அதாவது முதல்ல நகை வாங்கி 15 பவுன் வாங்கியாச்சு, வருஷத்துக்கு இடையிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகை வாங்கி சேர்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப ரம்ஜான் வந்துருச்சு, ஜக்காத் கொடுக்குற தேதி வந்துருச்சுன்னு சொன்னா இப்ப ஒட்டுமொத்த நகைக்கும் சேர்த்து ஜக்காத் கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகைக்கு மட்டும்தான் ஜக்காத்து, இடையில வாங்கினதுக்கு என்ன ஆகலைங்க, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகல, அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. இடையில வாங்கினா அந்த எல்லா நகைக்கும் சேர்த்து தான். நேத்தா வாங்கினாங்க, இன்னைக்கு ஜக்காத்துடைய தேதி வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும், நேற்று வாங்கின நகைக்கும் சேர்த்து தான் ஜக்காத் கொடுக்கணும். மொத்தமா தான் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஜக்காத்துடைய நிசாபு கடமை ஆன பின்னாடி அதை விட கூடுதலா எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு கொடுக்கணும். நீங்க சொன்னது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாமே 10 பவுன் தான் இருந்துச்சு, அப்படிதானே? அதுக்கப்புறம் 3 பவுன் வாங்குறாங்க இல்லையா, வாங்கும் போதுதான் நிசாபுடைய அளவுக்கு அவர் மாலிக் ஆகிறாரு. அதுல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் கடமையாகும். இப்ப குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு வந்து நகை விலையெல்லாம் ரொம்ப ஏறிட்டு போறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகையை வாங்கி சேர்த்து வைப்பாங்க. இப்ப அந்த சேர்த்து வைக்கிற நகை வந்து கல்யாணத்தப்ப தான் போடுவாங்க இல்லைங்களா, அந்த நகைக்கு வந்து ஜக்காத் யார் கொடுக்கணும்? இப்ப அதுல வந்து தந்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு, அந்த நகையை வாங்கி சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு, கல்யாண தேதி வரும்போது போடலாம் அப்படின்ட்டு. தந்தை தன்னுடைய பொறுப்புல வச்சிருந்தாரு அப்படின்னா அது அவருடைய மில்கியத் தான், அவர் தான் அதுக்கான ஜக்காத்து அந்த குழந்தைக்கு போடுற வரைக்கும் ஒரு வருஷம் அவர் கொடுத்தாகணும். அல்லது குழந்தைக்கு வந்து அந்த மில்கியத் ஆக்கி வச்சாச்சு, நகையா செஞ்சு அந்த குழந்தைக்கு போட்டாச்சு, குழந்தையுடைய உரிமையை ஆக்கி வச்சாச்சு அப்படின்னா இப்ப அந்த நகைக்கு ஜக்காத்து தந்தை கொடுக்க வேண்டியதில்லை, குழந்தையும் கொடுக்க வேண்டியது. பிள்ளை இப்பதான் 10 வயசு 12 வயசு ஆகுது, குழந்தைக்கு நகையா செஞ்சு போட்டாச்சுன்னா குழந்தைக்கு உரிமையாக ஆயிடுச்சு. இப்ப குழந்தைக்கு பாலியாகிற வரைக்கும் ஜக்காத்து கடமையாகாது.
ஜக்காத்து கடமையாக இருக்கிறதுனால அந்த பிள்ளையும் கொடுக்க வேண்டியதில்லை, தன்னுடைய மில்கியத்துல இல்லாததுனால தந்தையும் கொடுக்க வேண்டியதில்லை. அம்மா ஒரு 25 பவுன் நகை வச்சிருக்கா, நம்ம மில்கியத்துல இருந்தா சக்காத்து. அதனால பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறப்ப போடுறேன், அது இப்பவே இந்த மில்கியத்துல அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளை கீழே இந்த 30 பவுன் நகை அது வந்து அன்பளிப்பு கொடுக்கறது அல்லவே, அன்பளிப்பு கொடுக்கறதா முழுசா மில்கியத்துல கொடுத்துடணும். அது கூட இன்னமல் ஆமாலும் பின்னிய அந்த பிள்ளைக்கு மில்கியத் தாக்குற துறை இடையில எடுத்து போறதா இருந்தா அந்த பிள்ளைக்கு இஜாசத் வாங்கி போடணும். அதுக்கு தான் மில்கியத்னு சொல்றோம். அதுதான் சொல்ல வரேன். இஜாசத் வாங்கி தான் போடுறோம். தப்பிக்கிறதுக்காண்டி இஜாசத் தராம இருக்க முடியுமா? அதுதான் ஆகும். சக்காத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீலா மஸ்லாம் அப்படி தப்பிக்கிறதுக்காக வேண்டி யாராவது செஞ்சாங்கன்னா அது அவருக்கும் அல்லாவுக்குள்ள விஷயம், அதற்கான இது குற்றம் ஏற்படத்தான் செய்யும். தங்கத்தோட வந்து வேற சில உலோகங்கள் கலந்துருக்குது, அதாவது கல் இதெல்லாம் இருக்குது. இப்ப இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, அந்த தனியா இருக்கிற அந்த கல் போன்றதை வந்து தங்கத்தை விட்டு பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப தங்கத்துடைய வெயிட்டை மட்டும்தான் பார்க்கணும், அதனுடைய வெயிட்டை பார்க்க கூடாது. ஆனா அதை பிரிக்க முடியாத ரெண்டு சேர்ந்து ஒன்னாயிருச்சு அப்படின்னா, இப்ப ஒட்டு மொத்தத்துக்கும் தங்கத்துடைய அந்த எடையை தான் கவனிக்கணும். அதே மாதிரி பிளாட்டினம் இருக்குது. இந்த பிளாட்டினம்ங்கிறது வந்து ரெண்டு வகையா இருக்கு. தங்கத்தோட வந்து வேற சில உலோகங்களை சேர்த்து அதை வந்து வெள்ளை பிளாட்டினமாக மாற்றுவாங்க. அதுல தங்கமும் இருக்கும், வேற சில உலோகங்கள் இருக்கும். அப்படின்னா இதுல வந்து ஜக்காத் கடமை இல்லை, ஏன்னா பிளாட்டினத்தின் மீது ஜக்காத் கடமை இல்லை. ஆனா தங்க நகை செஞ்சுட்டாங்க, அந்த தங்க நகை மேல பிளாட்டினம் முலாம் பூசி அதை வெள்ளையாக்கி வைக்கிறாங்க. வெள்ளை நகை பிளாட்டினம், ஆனா அசல் வந்து உள்ள தங்கமா இருக்கும். இது வந்து தங்க நகையுடைய அதே ஹுக்கும் தான், அதுக்கு ஜக்காத்து கடமையாக இருக்கும். அடுத்து வெள்ளியினுடைய ஜக்காத்துங்கிறது ஹதீஸ்ல வந்திருக்கிற பிரகாரம் 200 திர்ஹம். இன்றைய மதிப்புல வந்து 612.360 கிராம். 612.360 கிராம். நம்ம சுருக்கமா என்ன செய்யறோம், 612.5 கிராம்னு சொல்றோம். இப்ப வெள்ளியும் வந்து தங்கத்தோட போட்டி போட்டு ரொம்ப விலை அதிகமாயிட்டு. போன வருஷம் வந்து 117 ரூபா இருந்துச்சு, போன வருஷம் ரம்ஜான் சொல்றேன். இப்ப இந்த வருஷம் இப்பவே வந்து 300 ரூபா ஆயிடுச்சு, 3 மடங்கு ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. அப்ப வெள்ளியுடைய நிசாப் அப்படிங்கிறது 612.5 கிராம் வந்து 1,83,750 ரூபா. 1,83,750 ரூபா மதிப்புள்ள வெள்ளி நகை ஒருத்தட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க வந்து ஜக்காத்து கொடுக்கணும். அது நகையாக இருந்தாலும் சரி, கட்டியாக இருந்தாலும் சரி, காயினாக பிஸ்கட்டாக எப்படி இருந்தாலும் சரி. 1,83,750 ரூபா. இதுல ஒருத்தட்ட வந்து தங்கமும் நிசாபை விட கம்மியா இருக்குது, வெள்ளியும் நிசாபை விட கம்மியா இருக்குதுன்னு சொன்னா இப்ப என்ன செய்யணும்னா லம்முல் அம்பால் அப்படிங்கிற சட்டம் வரும். ரெண்டினுடைய பண மதிப்புல ஒண்ணு சேர்த்து வெள்ளியுடைய மதிப்பு 8 செஞ்சோம்னா ஜக்காத் கொடுக்கணும். இப்போ உதாரணமா 1 பவுன் தங்கம் தான் இருக்கு, 10.25 பவுன் தங்கம் இருந்தா தானே ஜக்காத் கடமை. 1 பவுன் தான் இருக்கு. அதே மாதிரி வெள்ளியும் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னா ஒரு 100-200 கிராம் தான் இருக்கு. ஆனா ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆயிரும், வெள்ளியினுடைய மதிப்பு வந்துடும் 1,83,000, 1.5 லட்சம், அது 2 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து ஜக்காத் கொடுக்கணும். இப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது பெண்மணிகள் எல்லாருமே ஜக்காத் கொடுக்க வேண்டியது வரும். ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லாத பெண்கள் பார்த்தா ரொம்ப ரொம்ப அபூர்வமா தான். ஆனா பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வெள்ளி கொலுசு இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஆனா தங்கம் வந்து அவ்வளவு இல்லைல்ல, 5 பவுன் தான் இருக்கு, 10 பவுன் தான் இருக்கு, அதனால கடமை இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துடுறாங்க. அவங்களுடைய கணவன்மார்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. குலமாக்கள் தான் அதை வந்து சொல்லணும், யார் யார் வீட்டுல எல்லாம் வந்து ஜக்காத்து கடமை அப்படிங்கிறத இந்த சட்டத்தை நம்ம எடுத்து சொல்றது நம்ம மேல கடமை. அது 1 பவுன் 2 பவுன் இருந்து கூட வெள்ளி ஆபரணம் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அதை என்ன செஞ்சிடும், 1.83 லட்சம், 1,83,000 கண்டிப்பா வந்துடும். அப்படிங்கும்போது அவங்க எல்லாத்து மேலேயும் ஜக்காத்து கடமையாகும்.
வெள்ளியில கல் இருக்குது. கல்லை கழிச்சுட்டு தான் போகணும். கல்லுடைய ரேட்டு தனி, அது நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கல் இல்லாம வெறும் வெள்ளி மட்டும் இந்த அமௌண்ட் இருந்தால் தான். தங்கத்துல எவ்வளவு? தங்கத்திலே அது வெள்ளி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. காசு இருந்தாங்கன்னா 10,000 2 பவுன் தங்கம் 10,000 காசு. 2 பவுன் ஒருத்தர் வெறும் 2 பவுன் போட்டனாலே 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. கண்டிப்பா அது தங்கத்தோட வெள்ளி இருந்தா சேர்ந்து இருந்தாலும் தங்கம் மட்டும் இருந்தா 10.25 பவுன் இருந்தா மட்டும் கடமை. வெள்ளி எவ்வளவு இருந்தாலும் ஆகுது. வெள்ளி எவ்வளவு இருந்தாலும் ஒரு 10 கிராம் 5 கிராம் எவ்வளவு இருந்தாலும் சரி. பணம் இருந்தா அதாவது குறைஞ்சது 10 அசரத்து தராயும்னு சொல்லுங்க. வெறும் பணம் மட்டும் இருந்துச்சுன்னா அவருடைய அளவு வெள்ளியோட அளவு. பணம் அடுத்து நான் சொல்றேன். அதே சமயம் வெள்ளிக்கு பதிலா ஒரு தங்கம் பிளஸ் பணம் இருக்குது அல்லது வெள்ளி பிளஸ் பணம் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து 1,83,000 வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ ஜகாத் கடமையா? ஜி ரெண்டுக்கும் கொடுக்கணும். ரெண்டுமே நிசாபடவும் இருந்துச்சுன்னா தனித்தனியாக ஜகாத் கடமையாகும். இதுல 40ல் 1 அதுல 40ல் 1 கொடுக்கணும். ஆரம்ப காலத்துல இப்படிதான் ரெண்டையும் சேர்த்தா கொடுத்துருவாங்க. ஆமா, இதுல கொஞ்சம் இருக்கு, இதுல கொஞ்சம் ரெண்டு பணத்துல ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஆரம்ப காலம் இப்படிதான் கொடுத்துருவாங்க. அப்படிதான். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தங்க விலையும் வெள்ளி விலையும் ஒன்னா தான் இருந்துச்சு. 10 மடங்கு நபிசல்லாஹுடைய காலத்துல 10 மடங்கு இருந்துச்சுங்களா? 200 திரகம் 20 தினார் 20 தங்க காசும் 200 வெள்ளி காசும் 10ல 1 ஆமா. 10 வெள்ளி காசு ஒரு தங்க காசு. இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான மடங்கு ஏறிடுச்சு. ஆமா, பலம் மடங்கு. இன்னைக்கு என்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து கோல்டு வச்சு தான் நிர்ணயம் பண்ணலாம். அதனால அது எப்படி எங்க வந்து தத்துவம் வந்து வெள்ளியின் மீதா அல்லது ரெண்டையும் சேர்த்தா நீங்க சொல்றீங்கல்ல அதுல. இப்போ உதாரணமா வந்து ஒருத்தர் வந்து ஒரு கொலுசு வாங்கியிருக்காங்க 100 கிராம் வெளியில வச்சுக்கலாம். மீதி 500 கிராம் வந்து வெளியில வச்சுக்கலாம். ஆனா ஒரு பவுன் வச்சிருந்தாவே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா 100 கிராம் வெள்ளிக்கு வந்துருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது வெள்ளியை கோல்டோட சேர்க்கிறதா கோல்டு வெள்ளியோட சேர்க்கிறதா? அதாவது வெள்ளி இல்ல, ரெண்டுக்கு வித்தியாசம். வெள்ளிக்கு மதிப்பு போட்டீங்கன்னா ஒரு 100 கிராம் அதே போட்டீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய். ரெண்டினுடைய பண மதிப்பு தான் போடும். 2015ல் சென்னையில ஒரு செமினார் நடந்துச்சு, ஜமியத்தே உலமாயே ஹிந்து சார்பா. அந்த செமினார்ல முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா, இந்த லம்புல் அம்பான்னு சொல்றமே இது வந்து நம்ம இப்பவும் பார்க்கணுமா அல்லது விட்டுடலாமா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஏழ்மையான நிலையில இருப்பாங்க, ஆனா 1 பவுன் 2 பவுன் கூட இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, இப்ப வந்து நம்ம ஜகாத் வாங்க தகுதியானவங்க யாருன்னு பாக்குறதுல நமக்கு அது பெரிய கஷ்டமாயிருக்கும். யார்கிட்டையும் அந்த அறவே தங்கம் இல்லை, அறவே வெள்ளி இல்லை, அந்த மாதிரி உள்ளவங்களை தேவை பிடிச்சுதான் ஜகாத் கொடுக்கணும்னா அது நமக்கும் சிரமம். இப்போ அவங்க மேல ஜகாத்து கொடுக்கறதுன்னா அவங்களுக்கும் சிரமங்கிறதுனால இந்த லம்பால வந்து இன்றைய கால சூழ்நிலையில வந்து தவிர்த்துக்கலாமா அப்படின்ட்டு பேசினாங்க. அதை பேசிட்டு அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் சப்மிட் பண்ணிட்டு கடைசியில வந்து தஸ்வீஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா லம்பான்னு பார்த்து தான் ஆகணும். அன்போல் புக்கராங்கிற அடிப்படையில் அதுதான் வந்து நம்ம கருதணும் அப்படின்னு சொல்லி முடிவு எழுதிட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதே 10ல் 1 ஈக்குவல் இல்ல. அதாவது 87 கிராம் தங்கத்துக்குள்ள மதிப்புக்கு வெள்ளி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே நிசாபோட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த தங்கத்துடைய அமௌண்ட் வெள்ளியுடைய அமௌண்ட் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து 1,83,750 ரூபா, அதை விட அதிகமா இருக்குன்னா அப்ப 40ல் 1 பங்கு ஜகாத் கொடுக்கணும். அந்த மாதிரி யார் மேல கடமை இருக்கோ அவங்களுக்கு நாம ஜகாத் கொடுக்க முடியும். அதான் இப்ப பிரச்சனை. நம்ம ஜகாத்துக்கு வந்து தகுதியானவங்களை தேடி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய சவால். ஆண்கள் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். நாம தான் அதில் இன்னும் பேருந்தலா இருக்கணும். நம்மள்ட்ட இருந்தா தான் நீங்க சொன்னீங்க. நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட இருந்தா பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. நம்ம தகுதியா இருக்கிறோம், நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம மில்கியத்துல வந்துருது. இப்ப நாம நம்முடைய குடும்பத்தார் யாருக்கு வேணாலும் அதை கொண்டு பயன்படுத்தி செய்யலாம். அடுத்து கஞ்சி காய்ச்சல் கொடுக்கணும். ஜகாத்துடைய வருமானம் பின்னாடி நான் அதை பத்தி சொல்றேன்.
அடுத்து மூணாவது வந்து பணத்தினுடைய ஜக்காத்துங்கிறது வெள்ளியுடைய மதிப்பு தான். ஒருத்தர் பணமா வச்சிருக்காரு, ஆண்கள் பணம் தானே வச்சிருப்பாங்க, தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, பணமா இருக்குன்னு சொன்னா அந்த பணம் வந்து கையில வச்சிருக்கிற பணமா இருக்கட்டும், பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணமா இருக்கட்டும், அதே மாதிரி பிறருக்கு கடன் கொடுத்துருக்காங்க, வர வேண்டிய பணம் இருக்கு, அதே மாதிரி வியாபாரத்துல வர வேண்டிய நிலுவைத் தொகை இருக்குது. இந்த எல்லா பணத்தையும் சேர்த்து வெள்ளியுடைய மதிப்பு தான் பார்க்கணும். வெள்ளியுடைய மதிப்புல அந்த 1.83 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அவன் மேல ஜக்காத்து கடமையாகும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்குது. உங்களுக்கு கடன் கோல்டு பாண்ட் இப்போ கடன் இருக்கு 5 லட்ச ரூபா, ஆனால் இவர்கிட்ட 2 பவுன் நகை இருக்கு, 1,83,000. அது சேமிப்பு தான். அது போக தான் உங்களுக்கு ஜக்காத்து. அதுவும் இதுல சேரும். உங்களுக்கு இல்லையே, கடன் போக மீதி உள்ள காசுல தான் உங்களுக்கு ஜக்காத்து. பேப்பரா வாங்கி வைக்கிறது. கடன் நான் கொடுக்காம இப்ப நம்ம அதை எப்ப விக்கிறோமோ அதனுடைய மதிப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? வச்சிருக்கேன், நான் கடன் கொடுக்குறேன். அப்ப அதுக்கு தங்கத்துடைய அந்த சட்டம் தான். என்ன கடன்னா தைரியம் மாஞ்சல் ஷேருக்கும் வந்து என்னன்னா அன்றைக்கு வித்தா என்ன மதிப்பு வருமோ அது 10 கணக்கு. வருஷத்துக்கு கட்டுற மாதிரி தான். அவன் 6 மாசத்துக்கு முன்னாடி ஷேர் வாங்கியிருப்போம். இப்ப இன்னைக்கு ஜக்காத்துடைய தேதி வந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு அந்த ஷேர் வந்து எவ்வளவுக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இல்ல பணத்துடைய தான் வெளியுடைய ஷேர். நமக்கு தெரியும் இப்ப என்ன மதிப்புக்கு போகுதுன்னு பார்த்து அந்த அமௌண்ட் வந்து வெளியுடைய மதிப்புல இருந்துச்சுன்னா கொடுக்கணும். நமக்கான ஜக்காத்து. சில பேர் வந்து வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போறதுக்காக, குழந்தைங்களுடைய கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா சேர்த்து வச்சிருக்கிற பணத்துக்கும் ஜக்காத்து கொடுத்தா அது அந்த தேவைக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல ஜக்காத்து கொடுக்காம இருக்க முடியாது. அதே மாதிரி ஷரத்துல வந்து தேவைக்கு போக அப்படின்னு 7 நிபந்தனைகள்ல ஒண்ணு, தேவைக்கு போ அதுவும் ஜரூரத் அஸ்லில வந்திருந்தா பொண்ணுடைய கல்யாணம் அப்போ உள்ள தேவை தேவைகள் பார்த்தா முகத்து வரைக்கும் தேவை நிறைய தரும். இது வந்து அசலியான சேராது. 10 லட்ச ரூபா போட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணுங்கிறது ஜரூரியத்தை அசலியான சேராது. கடன் இருந்தா அந்த அளவு கடன் கொடுத்தீங்கன்னா அப்ப கடன் கொடுத்துருவோம். கடன் இருந்துச்சுன்னா கழிச்சுக்கணும். இப்ப லோனுக்கு வாங்குறாங்க இல்லைங்களா, வீடு கட்டுறதுக்கோ மற்ற தேவைக்கோ லோன் வாங்குறாங்க, 10 லட்சம் 20 லட்சம் வாங்குறாங்க. அதை வந்து கட்டி முடிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். இப்ப அந்த 10 வருஷமும் எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கழிச்சுட்டா அவங்க மேல ஜக்காத்தே கடமையாகும். ஆனா என்ன செய்வாங்க, 20 லட்சம் 50 லட்சம் வாங்கி அவங்க வாட்டுக்கு தொழிலை டெவலப் பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அதனால வந்து புக்காக்கள் என்ன சொல்றாங்கன்னா மாசம் மாசம் வந்து ஒரு தொகையை கொடுக்குற மாதிரி இஎம்ஐ இருக்கு இல்லைங்களா, இஎம்ஐ மூலம் மாசம் மாசம் ஒரு தொகை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒருத்தர் கடனை வாங்கியிருந்தா ஜக்காத்துடைய தேதி வர்ற அந்த மாசத்துல என்ன அமௌண்ட் இஎம்ஐ வருதோ அதை மட்டும் கழிச்சிடணும் கடனா, மீதி உள்ளதை கழிக்கக்கூடாது. மாசம் 10,000 கொடுத்துட்டே வர்றாரு, இப்ப ரம்ஜான்ல தான் ஜக்காத்து கொடுக்குற பழக்கம் இருக்கு, ரம்ஜான்லயே அவர் 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 10,000 மட்டும்தான் அவருடைய கடன். இன்னும் அவர் அடுத்தடுத்த மாசங்களை கொடுக்க வேண்டியதை அவர் கடனாக பார்க்கக்கூடாது. அதை மட்டும் கழிச்சுட்டு மீதி உள்ள தொகை நிசாபுடைய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அவர் ஜக்காத்து கொடுக்கணும். கையில இருக்கிற தொகைக்கு. அதே மாதிரி வீட்டுல குடியிருக்கிறதுக்காக வேண்டிய அட்வான்ஸ் கொடுக்குறாரு, பெரிய ஒரு தொகை. அதே மாதிரி போக்கியத்துக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காரு. இந்த அட்வான்ஸ் போக்கிய தொகை இருக்கா இல்லைங்களா, இதுக்கு வந்து யாரு ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னா இதுல உலமாக்கள்கிட்ட 2 கருத்து இருக்குது. அதுல பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா 2 பேருக்கு மேலேயும் கடமை இல்லைங்கிறது தான். வீட்டு உரிமையாளருக்கு அந்த பணம் அவருடைய சொந்த பணம் இல்லை, ஒரு பிடிமானத்துக்காக வாங்கி வச்சிருக்கிறாரு, நாளைக்கே வீட்டை காலி பண்ணாலும் அந்த பணத்தை அவர் கொடுத்தாகணும். அதனால வீட்டு உரிமையாளர் வந்து அந்த பணத்துல ஜக்காத்து கொடுக்க முடியாது. அந்த பணத்தை கொடுத்து குடியிருக்கிறவர் வந்து கொடுக்கணுமான்னு கேட்டா இப்ப வந்து அவருடைய மில்கியத்துல அந்த பணம் இல்லை. அந்த பணம் 50 லட்சம் கொடுத்துருக்காரு, 20 லட்சம் கொடுத்துருக்காருன்னா உடனே அவர் கையில வச்சு அதை வாங்கி செலவு பண்ண முடியும். வீட்டை காலி பண்ணா தான் அந்த பணம் வரும். அதுலயும் சில இதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு தான் கொடுப்பான், எவ்வளவு பிடிச்சி தரான்னு தெரியாது. அதனால வந்து பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து அட்வான்ஸ் தொகை போக்கிய தொகையில வீட்டு உரிமையாளர் குடியிருக்கக்கூடிய 2 பேருக்கு மேலேயும் ஜக்காத்து கடமை இல்லை அப்படிங்கிறது.
இல்ல ரெண்டு கருத்து சொன்னீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சொன்னீங்க. ஒண்ணு கடமை இல்லை, ஆமா. இன்னொன்னு இன்னொன்னு என்னன்னா வீட்டு உரிமையாளர் கொடுக்கணுங்கிறாங்க. இப்ப அவர் அதை கொண்டு பயன்பெறல. ஒரு 50 லட்சம் வாங்கிட்டாரு, கொடுத்தவரு நாளைக்கே வீட்டை காலி பண்ண போறது இல்லை. எப்படியும் ஒரு 3 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருப்பாங்க. அது வரைக்கும் அந்த பணம் அவருடைய கையில தான் இருக்கும். அதை கொண்டு அவர் டெவலப் பண்றாரு, சம்பாதிக்கிறாரு, லாபம் ஈட்டுறாரு. அதனால அவரு கொடுக்கணும் அப்படிங்கிறது சில உலமாக்களுடைய கருத்து. பெரும்பாலானுடைய கருத்து கடமை இல்லைங்கிறது. அதே மாதிரி பிஎஃப் தொகை இருக்குது. பிஎஃப் வந்து நம்ம வேலை செய்யற கம்பெனி அவங்களா வந்து பணம் பிடித்தம் பண்றாங்க, நாம சொல்லி செய்யல அப்படின்னு சொன்னா, இப்ப அது கையில வந்ததுக்கு பின்னாடி தான் அதுக்கான ஜக்காத்துடைய சட்டம் வரும். வராத வரைக்கும் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி அதுக்கு ஜக்காத்து நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. கையில வந்து ஜக்காத்துடைய தேதியின் போது நம்ம பணம் கையில இருந்து செஞ்சோம்னா மற்ற பணத்தோட சேர்த்து நிசாபுடைய அளவுக்கு இருந்தா கொடுக்கணும். நாமளா வந்து ஒரு தொகை பிடித்தம் செய்ய சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அதுக்கு எவ்வளவு மாசம் மாசம் பிடித்தம் செய்யறாங்களோ அதையும் நம்முடைய பணமாக வச்சு அதுக்கான ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும். இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கட்டுறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ். இது வந்து தைன கவியில செய்யணும். இன்சூரன்ஸ் கூடுமா கூடாதா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒருத்தர் இன்சூரன்ஸ் பணம் கட்டிட்டே இருக்கிறாரு, இப்ப ஜக்காத்துடைய தேதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தொகை வந்து இவருடைய கைக்கு வராவிட்டாலும் கூட இவர் என்ன செய்யணும்னா அந்த இன்சூரன்ஸ் தொகைக்கும் தன்னுடைய பணமாக கருதி அதுக்கு சேர்த்து ஜக்காத் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா வரதை அவர் பயன்படுத்தக்கூடாது. ஆனா இவர் எவ்வளவு கட்டி இருக்கிறாரோ அந்த தொகைக்கான ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி கொடுக்காம விட்டுட்டாருன்னா கையில வந்ததுக்கு பின்னாடி கடந்த வருடங்களுக்கான ஜக்காத்தை அவர் கொடுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அதே மாதிரி தான், கையில வந்ததுக்கு முன்னாடி இவங்களா சேர்ந்து தானே அதை செய்யறாங்க. அந்தந்த வருஷங்கள் கொடுத்து முடிச்சுனாலும் முடிச்சிடலாம், அல்லது கொடுக்காம விட்டுட்டு கையில வந்ததுக்கு பின்னாடி மொத்தமா கொடுக்கறனாலும் கொடுக்கணும், சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி பென்ஷன் தர்றாங்க கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு, அது வந்து கையில வந்ததுக்கு பின்னாடி தான் அதுல கடமையாகும், கடந்த வருடங்களுக்கு கடமையாகாது. வாடகை வருமானம் வருது, வீடுகள் கட்டடங்கள் வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னா அந்த வாடகை வருமானத்துக்கு தனியா வந்து இது ஜக்காத் கிடையாது. அதை நம்ம செலவு பண்ணாம வச்சிருக்கிறோம், மற்ற பணத்தோட சேர்ந்து நிசாபுடைய அளவு எட்டுதுன்னு சொன்னா அதுக்கு கொடுக்கணும். அந்தந்த மாசம் வாடகையா செலவு பண்ணிட்டோம்னா அதுக்கு தனி ஜக்காத் கிடையாது. அடுத்து வியாபார பொருட்களுக்கான ஜக்காத். வியாபாரம் செய்யறதுக்காக விற்பனைக்காக வேண்டி கடைகள்ல பொருள் வச்சிருக்கிறோம், அதே மாதிரி விற்பனைக்காக வீடு இருக்கு, விற்பனைக்காக காலி இடம் இருக்கு. இந்த மூணையுமே வந்து வெள்ளியுடைய மதிப்பீடு தான் பார்க்கணும், தங்கத்துடைய நிசாப்ல பார்க்க கூடாது. 1,84,000 வைங்களேன், 1,84,000 மதிப்புள்ள வியாபார பொருட்கள் கடையில இருக்குது, அல்லது வீடு இருக்குது, அல்லது காலி இடம் இருக்குது, விற்பனைக்காக அதை வச்சிருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கணும். ஒருத்தர் ஹோல்சேல் பண்றாரு, இன்னொருத்தர் ரீட்டைல் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஹோல்சேல் பண்றவர் அந்த ரேட் படி அவர் வியாபார பொருளை மதிப்பீடு செய்யணும், ரீட்டைல் பண்றவர் அந்த முறைப்படி மதிப்பீடு செய்யணும். ரெண்டுமே சேர்த்து ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப ரீட்டைல் முறை பிரகாரம், ரீட்டைல் என்னங்க சில்லறை விலை, அந்த சில்லறை விலை முறை பிரகாரம் வந்து பொருளை மதிப்பீடு செஞ்சு வெளியுடைய நிசாப் இருந்துச்சுன்னா ஜக்காத் கொடுக்கணும். ஜக்காத் கொடுக்கும் போது அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட்டை கவனிக்கணும். இவர் வாங்கினது 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பொருளை வாங்கிருக்கலாம், அந்த ரேட்டை கவனிக்க கூடாது. இன்னைக்கு இந்த பொருளை விற்றா என்ன ரேட்டுக்கு நம்ம விற்போம் கஸ்டமருக்கு, அந்த ரேட்டை கவனிச்சு தான் ஜக்காத் கொடுக்கணும். அதே மாதிரி முக்கியமான ஒரு சட்டம் என்னன்னா, ஒரு பொருளை வியாபாரத்துக்கு நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, வாங்கும் போதே விற்பனையுடைய நியத்தோட வாங்கினா தான் அதுக்கு ஜக்காத். அது ரொம்ப நம்ம முக்கியமா கவனத்துல வச்சுக்க வேண்டியது. இதுல ஒரு 4 சூரத்து வருது. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, விற்பனைக்காக வேண்டி வாங்கினார், வாங்கினதுக்கு பின்னாடி அந்த பொருளை வந்து நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு நியத் பண்ணிட்டாரு. இப்ப அதுல ஜக்காத் கடமை இல்லை. ஒரு இடம் வாங்கினாரு, விற்கிறதுக்காக வாங்கினாருங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாரு. வாங்கினதுக்கு பின்னாடி நம்ம இதுல வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நியத் பண்ணிட்டான்னு வைங்க. எப்ப நியத் பண்ணிட்டாரோ அப்ப ஜக்காத் சாக்கிட் ஆயிடுச்சு. அப்ப அவர் வருஷம் வருஷம் ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது கொடுக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, ஒருத்தர் தான் வீடு கட்டுறதுக்காக ஒரு இடம் வாங்கினார், வாங்கினதுக்கு பின்னாடி அவரு வேற இடத்துக்கு போயிட்டாரு, அல்லது வீடு கட்டுற அந்த எண்ணம் அவருக்கு அந்த இடத்துல வரல,
சரி நம்ம இங்க வீடு கட்ட வேண்டாம், வேற இடம் பார்த்துக்கலாம், இதை விற்பனைக்கு வச்சுக்கலாம் நியத் பண்ணிட்டாருனாலும் அதுலயும் ஜக்காத் இல்லை. எப்ப அந்த நிலத்தை வித்து பணமாக்குறாரோ அந்த பணத்தின் மீது தான் ஜக்காத் கடமையாகும். அந்த நிலத்துக்காக விற்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த நிலத்துக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை. இது ரெண்டாவது. மூணாவது, இந்த நியத்துல ஒருத்தர் இடம் வாங்குறாரு, நாம வச்சுக்கலாம், நல்ல லாபம் கிடைச்சதுன்னா வித்தரலாம். ரெண்டு நியத்து சேர்ந்து வாங்குறாரு, இப்பவும் அதுல ஜக்காத் கடமையாகாது. நாலாவது, பின்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு இது பயன்படும், அவங்களுக்கு இதை நம்ம எழுதி கொடுத்துடலாம் அப்படிங்கிற நியத்துல வாங்குறாரு. அவர் வீடு கட்டுறதுக்கு விற்பனைக்கு அந்த நியத்து இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு இதை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு நியத்துல வாங்கினாருன்னா இதுலயும் வந்து ஜக்காத்து கடமையாகாது. அப்ப எதுல ஜக்காத்து கடமைன்னு சொன்னா, வாங்கும் போதே ஹாரிசா நியத்து இருக்கணும், இது வந்து விற்பனைக்காகத்தான். கடைசி வரைக்கும் அந்த நியத்துல இருந்தாருன்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு விற்கிறாரோ அது வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதற்கான மதிப்பு என்னங்கிறத பார்த்து ஜக்காத்து கொடுத்துட்டே வரணும். தவணை முறையில வந்து சில பேர் பிளாட் வாங்குவாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் மொத்தமா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மாசம் மாசம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டி குடிப்பாங்க. அந்த மாதிரி வாங்குறதுல ஜக்காத்துடைய சட்டம் என்னன்னு சொன்னா, ஒரு அமௌண்ட் கட்டியாச்சு, இப்ப ஜக்காத்துடைய அந்த தேதி வந்துருச்சுன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு அமௌண்ட் கட்டணுமோ அந்த கட்ட வேண்டிய அமௌண்ட்டை வந்து அந்த இடத்தினுடைய மொத்த மதிப்புல கழிக்கணும். கழிச்சதுக்கு பின்னாடி மீதி இருக்கக்கூடிய தொகை வந்து ஜக்காத்துடைய நிசாபு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜக்காத்து கடமை, இல்லாட்டி கடமை. உதாரணமா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம், இவர் வந்து என்ன செய்யறாரு, மாசம் மாசம் ஒரு தொகை கொடுக்குறேன்னு வாங்குறாரு. இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டாரு, இன்னும் 5 லட்சம் ரூபாய் அவர் மேல கடமை இருக்கு. இப்ப ஜக்காத்துடைய தேதி வந்துருச்சு, இப்ப வந்து அந்த இடத்துடைய மதிப்பு பார்த்தா 12 லட்சத்துக்கு போகும். அவர் வாங்கினது எவ்வளவுங்க, 10 லட்சத்துக்கு வாங்கினாரு, இப்ப அதனுடைய மதிப்பு 12 லட்சத்துக்கு போகும். இப்ப அவர் இன்னும் கட்ட வேண்டியது வந்து 5 லட்சம். இந்த 5 லட்சத்தை வந்து அதுல கழிச்சுட்டாருன்னா அந்த மதிப்பு இன்னும் எவ்வளவு இருக்கு, மீதி வந்து 2 லட்சம் ரூபாய் இருக்கும். அப்ப அந்த 2 லட்சம் நிசாபுடைய அளவு வருதுங்களா, 1.83 வந்துருச்சு, அப்ப கடமைதான். அதை விட கம்மியா தான் மதிப்பு இருக்குதுன்னு சொன்னா கடமையாகாது. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட் வாங்குறாரு, மாசத்தவணையில 5 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் கட்டிட்டாரு. இப்ப அவருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேதி வந்துருச்சு, இன்னும் அவர் 5 லட்சம் ரூபாய் கட்டணும். இப்ப அந்த இடத்துடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்க்கும்போது அது 12 லட்சம் ரூபாய்க்கு போகும். இப்ப அவர் கட்ட வேண்டிய 5 லட்சத்தை வந்து மீதி இருக்கிற 6 லட்சத்துல கழிச்சுட்டாருன்னா அது 7 லட்சம் வருங்களா, கட்டினது போக இன்னும் 7 லட்சம் ரூபாவுடைய மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த 5 கழிச்சுட்டாருன்னா இன்னும் 2 லட்சம் ரூபாய் மீதி ஆகுது. அந்த 2 லட்சத்துக்கு மட்டும் ஒரு ஜக்காத் கொடுத்தா போதும். ஏன்னா 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டாரு, இப்ப வந்து மீதி 5 லட்சம் அவர் மேல கடனா இருக்குது. கடன் இருந்துச்சுன்னு சொன்னா அது கடமையாகாது. கடன் போக அதிகப்படியாக இருக்கக்கூடியது 2 லட்சம் மட்டும்தான், அதுல மட்டும் ஒரு ஜக்காத் கொடுத்தா போதும். அதுக்கு மட்டும் கொடுக்கும். கட்டி முடிச்சு கையில வந்துருச்சுன்னா மொத்த அமௌண்ட்டுக்கும் கொடுக்கணும். ஆனா அது வந்து அவரு விற்பனைக்கு வச்சுதான் மட்டும்தான் சட்டம், சொந்த யூஸ்க்கு வச்சிருந்தா அப்ப கொடுக்க வேண்டியது இல்லை. தேவையில்லைங்க, அதாவது சொந்த யூஸ்க்கு வாங்கி எத்தனை பிளாட் வாங்கி போட்டுருந்தாலும் அது ஜக்காத்து கடமையாகும். அல்லது கட்டடம் கட்டி வாடகைக்கு ஒரு நியத்துல வாங்கி வச்சிருந்தாலும் ஜக்காத்து கடமை இல்லை. இடமாவே விற்கிற நியத்துல இருந்தா மட்டும்தான் கடமை. ஆமா, ஹவுல் ஆயிருச்சு. இப்போ வருஷத்துக்கு இடையில வந்து கூடுதல் குறைவு ஏற்படுதுன்னு சொன்னா அதை நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். 2 லட்சம் ரூபாய் ஒருத்தட்ட வந்துருச்சு, இன்னைக்கு வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் தான் ஒரு மேல கடமை. இப்ப இடையில வந்து அந்த 2 லட்சங்கிறது 1.5 லட்சம் ஆச்சு, 1 லட்சம் ஆச்சு, குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் கூடுச்சு, குறைஞ்சிச்சு, கடைசி ஒரு வருஷம் முடியும் போது மறுபடியும் 2 லட்சம் இருக்குதுன்னு சொன்னா இப்ப இடையில குறைஞ்சதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அவருக்கு ஜக்காத் வந்து கடமையாகும். முழுமையா செலவாயிருச்சு 2 லட்சம் அப்படின்னா இப்ப ஜக்காத் வந்து சாக்கித் ஆயிரும். திரும்ப அந்த நிசாப் அளவுக்கு வந்ததுல இருந்து மறுபடியும் ஒரு வருஷம் கணக்கு பண்ணணும்.
வியாபாரத்துக்காக வேண்டி ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு வாரமா முன்னாடி அந்த பணத்தை அதோட இஸ்லாம் 10 லட்ச ரூபா கொடுத்து என்ன செய்யறாருங்க லாபம் ஜாயிண்ட் பிசினஸ் வாங்குறாரு. மாதத்துல வாங்குறாரு. முஷாரா முதாரா முஷாரா கேஷ் பார்ட்னர் ஒரு வியாபாரத்துல சேர்ந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அந்த 10 லட்சம் இப்ப அந்த 10 லட்சத்தை வந்து அவர் எப்ப அதை கேன்சல் பண்றாரோ திரும்ப கிடைச்சிருந்தாங்க. அப்ப அது ஜகாத் இவருடைய சொந்த பணமா தான் கருது. ஜகாத் எப்ப அந்த தேதி வருதோ அப்ப அதுக்கான ஜகாத் அவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம விட்டுட்டா கையில வந்ததுக்கு பின்னாடி கடந்த வருஷங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவர் எப்ப வேணாலும் அதை வந்து கேன்சல் பண்ணி பணத்தை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப இவருடைய சொந்த பணமா தான் கருதணும். அவர் கொடுக்க வேண்டியது இவரு தான் கொடுக்கணும். நிசாப் அளவுக்கு தங்கம் இருக்கு, நிசாப் அளவுக்கு தங்கம் இருக்கு, அதே நேரத்தில் கடனும் இருக்கு. கடனை கழிச்சுட்டு தான் நம்ம பார்ப்போம். கடனை கழிச்சிட்டு மீதி இருக்கிற தொகை நிசாப் அளவுக்கு இருந்துச்சுன்னா கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க வேண்டியது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏழை பொங்கல் கொடுக்கறதுக்காக ஒரு 6 பவுன் வாங்கி வச்சிருக்கேன். சொந்தத்தில் ஒரு ஏழை பொண்ணு இருக்கு, நிக்காகும் போது கொடுக்கலான்னு ஒரு 6 பவுன் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த 1/2 பவுனை வந்து என் சக்காத்தில் கணக்கு போடணுமா? எனக்கு சக்காத்து கடமை யாருக்கு நான் கொடுக்குறேன், அது வேற விஷயம். ஒருத்தர் கேட்குறாரு, கொடுக்காத வரைக்கும் அது நம்மளுடைய பணமா தான் கருது. அந்த பிள்ளைக்கு நேற்று படி ஒரு 6 பவுன் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு ஏழை பிள்ளைக்கு வாங்கி வச்சிருக்கேன். அவருடைய ரிலேஷன்ல அந்த நாய் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுடைய ஒப்படைச்சிட்டு அது இல்லை. அவங்க ஒப்படைச்சிட்டு நம்ம அது கொடுக்கணும். சொல்றோம், நான் வாங்கி வச்சிருக்கேன், நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஹஜ்ஜுக்கு நம்ம பணம் சேர்த்து வச்சிருக்கோம்னா இப்ப அந்த பணத்துக்கும் சேர்த்து நம்ம ஜகாத் கொடுக்கணும். ஆனா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஹஜ் கமிட்டியில அமௌண்ட் கட்டிட்டோம், ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கட்டிட்டோம், செகண்ட் அமௌண்ட் கட்டிட்டோம், இனி தேர்ட் அமௌண்ட் தான் வரணும்னு வைங்களேன். இப்ப ஜகாத்துடைய டேட் வந்துருச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 அமௌண்ட்டுக்கான ஜகாத் நம்ம மேல கடமை இல்லை, ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம், இனி வாங்க போறது இல்லை. அடுத்த அமௌண்ட் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் அது கொடுக்கணும். இப்போ அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்றோம், இது மாதிரி வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு நிக்காகும் போது நான் தருவேன் சொன்னாலுமே சொன்னாலுமே நம்ம கொடுத்தாகணும். அவங்கள ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிடணும். கைக்கு வருமானு டவுட்டா இருக்கு. 2 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம். கைக்கு வருமானு கன்ஃபார்மா தெரியல, ஷக்கா இருக்கு. அப்ப நான் அதுல வந்து புகாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாரா கடன் ஒண்ணு வந்து வாங்கினவரே இக்ரார் பண்றாரு, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேங்க தந்துறேங்கன்னு சொல்றாரு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஜகாத் கொடுக்கணும். அல்லது நம்மள்கிட்ட வந்து பலமான ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை கோர்ட்ல காட்டினோம்னா கண்டிப்பா அந்த பணத்தை நம்ம திரும்ப பெறலாங்கிற ஆதாரம் இருக்கு. இது 2ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், ஜகாத் கொடுக்கணும். அவரும் வந்து இன்கார் பண்றாரு, நம்மள்ட்டையும் வந்து அதுக்கு பையனா இல்லைன்னு சொன்னா இப்ப அது மேல கடமை இல்லை. கைக்கு வந்ததுக்கு முன்னாடி கைக்கு வந்த பிறகுதான் அவர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருக்கிற காலம் சக்காத் வராது. மனைவிக்கு ஜகாத் கொடுக்கணும். மனைவிக்கு ஷாஃபி மதுஹப்ல கொடுக்கும், ஹனஃபி மதுஹப்ல கொடுக்கும். இல்ல இது கணவர் கொடுக்குறாருல மனைவிக்கு உள்ள மனைவிக்கு கொடுக்குறதா ஜகாத்து காசு கொடுக்குறாருல, மனைவி சார்பாக இப்ப கணவர் வந்து ஜகாத்தை வாங்கலாமா? கணவர் வாங்க தகுதியானவரா இருந்தா வாங்கணும். அவர் மனைவியுடைய ஜகாத்தை கொடுக்கறது அது வேற ஹைசியத்துல. இவர் கடமையானவர், வாங்க தகுதியானவரா இருக்கிறார், மத்தவங்கள்ட்ட தான் அவர் வாங்கி இவர் வாங்கிட்டான்னா இவருக்கு மில்கே தாயது இல்லை. கடைசியா பாருங்க, நியத்து வந்து ஜகாத்து கண்டிப்பா வேணும். நியத்து இல்லாம நம்ம எவ்வளவு ஜகாத்தை கொடுத்தாலும் அது சதக்காவா தான் கருதப்படும். இந்த நியத்தை வந்து நம்ம 2 விதத்துல செய்யலாம். ஒண்ணு வந்து அதை தனியா எடுத்து வைக்கும் போது நியத் பண்ணலாம், அல்லது கொடுக்கும் போது நியத் பண்ணலாம். ஒருத்தர் வந்து நியத்து இல்லாம கொடுத்துட்டார், இப்ப வந்து கடனா கொடுத்தாரு, ஆனா அது வர்ற மாதிரி தெரியல. சரி வர்ற மாதிரி தெரியல, நம்ம ஜக்காத்துல வந்து அதை கழிச்சுக்கலாமா, இவருக்கு ஜக்காத்து கடமை இருக்குது, இப்ப கழிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்போ வந்து என்ன செய்யணும்னா, அந்த பணத்தை வந்து அவர் வாங்கி இது வரைக்கும் செலவு பண்ணாம வச்சிருந்தாருன்னா அப்ப நியத்து வச்சுக்கலாம். நேர்த்தான் கொடுத்தோம், ஆனா ஆள் தரமாட்டாருங்கிறது அப்ப தெரியல, பின்னாடி தான் தெரியுது. இப்ப நம்ம ஜக்காத் அதே அமௌண்ட் கொடுக்கணும்னு சொன்னா, இப்ப இன்னும் அவர் வந்து வச்சிருக்கிறாரு செலவு பண்ணுன்னு சொன்னா நம்ம தாராளமா ஜக்காத்துடைய ஈத்து வச்சுக்கலாம்.
அவர் செலவு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சுன்னா ஜக்காத்துடைய நியத்து வைக்க முடியாது. அப்ப வேற என்ன ஹீலா செய்யலாம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அவருக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியது, நாம நியத்து வச்சுட்டா போதும். அவர் திருப்பி அவரா கொண்டு வந்து கொடுத்தாருன்னா நம்ம வாங்க வேண்டாம் நீங்க வச்சுக்கன்னு சொல்லிடலாம். அல்லது அவர் செலவு பண்ணிட்டாருன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஜக்காத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோங்க, இதுல இருந்து உங்க நீங்க எனக்கு தர வேண்டிய கடனை திருப்பி கொடுங்கன்னு வாங்கிக்கலாம். சரி, நான் அதையும் வாங்கி பாக்கெட்ல போட்டு போறான்னு வைங்க. துருல் முக்தாருடைய ரத்துல் முக்தார் எழுதிக்கிறாங்க, அவர் பாக்கெட்ல கையை விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அப்பவும் அவர் சண்டை போடுறாருன்னா காசிட்ட போய் வழக்கு தொடுக்கலாம்னு எழுதிக்கிறாங்க. அப்ப நம்ம வீட்டு வாடகையோ அல்லது நமக்கு வர வேண்டிய கடனோ வராம இருக்குது, நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னா அந்த ஜக்காத்து பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து அதுல இருந்து நமக்கு வர வேண்டிய வாடகை பணத்தையோ கடனையோ நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி போனஸா வந்து ஜக்காத்து தரக்கூடாது. கடையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு போனஸா தரக்கூடாது. அடுத்த தலைப்புக்கு போனோமா இல்ல ஜக்காத்தை ஃபுல்லா பேசணும்? ஜக்காத் வாங்க தகுதி உள்ளவங்க சதகாவுடைய பொருட்களை சாப்பிடணும். சதகா மாசம் கார்டு தராங்க. நஃபிலான சதகாவா இருக்கணும். நஃபிலான சதகா, அதாவது நேர்ச்சியுடையதா இருக்கக்கூடாது. நஃபிலான சதகாவா இருந்தா ஜக்காத்தோட தகுதியில சாப்பிடணும். தங்கத்துக்கு நிசாப் சொல்லி, வெள்ளிக்கு நிசாப், வியாபார பொருளுக்கு நிசாப். அதான் வெள்ளியுடைய நிசாப் தான். வெள்ளியுடைய நிசாப் தான் வியாபார பொருட்கள். ஆரம்பத்துல சரக்கு வாங்குறதுக்கு மார்ஜின் ஒரு அமௌண்ட் போட்டுருப்பாங்க. ஆமா, அசல் அதை பார்க்கணுமா இல்ல லாபத்துல வரத பார்க்கணுமா? அதாவது நம்ம வந்து அதை என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதை தான் பார்க்கணும். லாபம் வர லாபம் தான் பார்க்கணும், மார்ஜினை பார்க்கக்கூடாது. பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் இந்த வண்டி எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கிடையாது. அதை சொல்றேன். எதெல்லாம் வந்து ஜக்காத்து கடமை இல்லையோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து தேவைக்காக இருக்கக்கூடிய வீடுகள், குடியிருக்கிற வீடு அல்லது நம்ம கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிற வீடு கட்டடங்கள், அதே மாதிரி காலி இடம் வந்து நம்ம தேவைக்காக வச்சிருக்கிறோம்னு சொன்னா, பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பண்ட பாத்திரங்கள், வாடகை வாகனங்கள், வாடகைக்கு ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, டெம்போ வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு, அதே மாதிரி வாடகைக்கு விடக்கூடிய பாத்திரம், டேபிள் சேரு, வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், இயந்திர தளவாடங்கள், ஒரு பொருளை தயார் பண்றதுக்காக ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள், விலை உயர்ந்த கற்கள். இந்த கற்கள் வந்து கல்லாத்தான் மார்க்கம் பார்க்குது, அதனால அதுலேயும் ஜக்காத் கடமை இல்லை. அதே மாதிரி ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னா அது திரும்ப கிடைக்கிற வரைக்கும் ஜக்காத்து கடமை இல்லை. திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கடந்த வருடங்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டை வாடகைக்கு விடுறோம், அது வியாபார பொருளை பார்க்க முடியாதா? இல்ல, பார்க்க முடியாது. நம்முடைய வீடு தான் அது. நம்ம வீட்டை விற்கலையே, வீட்டை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதிகப்படியான பொருளா இருக்கு. அதிகப்படியான பொருள்னாலும் அது வந்து உபயோக பொருளா தான். ஒருத்தர் வந்து 2 கார் வச்சிருக்காரு, ஒரு காரே போதும் அவருக்கு, அதனால 2 காரும் வீட்டு உபயோக பொருள் தான். அதுல ஜக்காத் கடமையாது. வாடகை வருது, அந்த வாடகை பணம் வந்து ஜக்காத்துடைய தேதியில நம்ம கையில இருந்து நிசாபுடைய அளவு அடைச்சுன்னா கொடுப்போம். இருந்தாலும் அது வியாபார பொருளா எவ்வளவு வச்சிருந்தாலும் அந்த காசு வந்து நிசாப் அளவு வந்து ஒரு வருஷம் வந்து அந்த இதுக்கு ஜக்காத் கொடுக்கணும். அடுத்து சொல்லிட்டாரு. அதிகானா கொடுக்கலாம், தாராளமா உங்க தேவைக்கு வச்சுக்கன்னு கொடுக்கலாம், அதிகா வச்சுக்கன்னு கொடுக்கலாம், எந்த எதுவும் சொல்லாம கொடுக்கலாம். நம்ம நியத்து தான். அவர் செலவு பண்ணிட்டாருன்னா நமக்கு ஜக்காத் நிறைவேறாது, சதக்காவா தான் ஆகும். அதான் நான் சொன்னேன், கையில வச்சிருக்கிற வரைக்கும் நியத்து வச்சுக்கலாம். ஒண்ணு கொடுக்கும்போது நியத்து வைக்கணும், அல்லது செலவு பண்றதுக்கு முன்னாடி நியத்து வச்சுட்டோம்னா போதும். எடுக்கும்போது நியத்து வைக்கணும். நியத் தக்தீமா இருக்கிறது பெஹ்தர்.
அதில் அடுத்து டைம் ஏத்திக்கா சதக்கத்துல் ஃபித்ர் சுருக்கமாக தான் முடிச்சுக்கோங்களா? ஏத்திக்காவுடைய சட்டம் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும். ஏத்திகாப்புங்கிறது வாஜிபான ஏத்திகாப்பு, அதே மாதிரி சுன்னத்தான ஏத்திகாப்பு, அதே மாதிரி நஃபிலான ஏத்திகாப்பு 3 வகை இருக்கு. வாஜிபில் எதெல்லாம் சேரும்னா நதிரே முத்தலுக்கு நதிரே பாயன், பொதுவாக நேர்ச்சை பண்றது, குறிப்பா நேர்ச்சை பண்றது. அதே மாதிரி சுன்னத்தான ஒரு ஏத்திகாப்பை ஒருத்தர் முடிச்சுட்டாருன்னா அப்ப அதை வந்து திரும்ப பூர்த்தி செய்யறது வாஜிபாக. சுன்னத்து முஅக்கதா கிஃபாயாங்கிறது தான் ரம்ஜானுடைய கடைசி 10ல் இருக்கக்கூடிய ஏத்திகாப். சுன்னத்து முஅக்கதா அலல் கிஃபாயா. நஃபிலான ஏத்திகாப் வந்து நம்ம எப்போ பள்ளிக்குள்ள வந்தாலும் நியத் பண்ணி உள்ள வந்துடுறோம், வெளியில போகும்போது அது முறியாது, முடிஞ்சிடும். முறியறதுங்கிறது நஃபிலான ஏத்திகாப் கிடையாது. உள்ள வரும்போது ஆரம்பமாகும், வெளியே வரும்போது முடிஞ்சிடும். இப்போ இந்த சுன்னத்து முஅக்கதா அலல் கிஃபாயாங்கிற ஏத்திகாப் இருக்குது, இது வந்து ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் இருக்கணுமா அல்லது ஒரு மஹல்லாக்கு ஒருத்தர் இருக்கணுமா அப்படிங்கிறதுல உலமாக்கள்கிட்ட கருத்து இருப்பாங்க. ஒரு மஹல்லால 2-3 பள்ளி இருக்கு. இப்போ ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒருத்தர் இருக்கணுமா அல்லது ஒரு மஹல்லால இருக்கிற ஏதோ ஒரு பள்ளியில ஒருத்தர் இருந்தாலே அந்த மஹல்லால இருக்கிற எல்லாத்துடைய கடமை நீங்கிருமா அப்படின்னு சொன்னா மஹல்லாக்கு ஒருத்தர் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு மஹல்லால இருக்கிற ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒருத்தர் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, சிறப்பு. ஆனா அந்த மஹல்லால ஒருத்தர் இருந்தா போதும். 10 நாள் ஒருத்தர் இருக்கணும், 3 நாள் ஒருத்தர், 4 நாள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மாத்தி இருந்தா எல்லாமே நஃபிலான ஏத்திகாப்பாக ஆகும். முழுசா ஒரு நாள் கூட குறைவில்லாம 10 நாள் ஒருத்தரே இருக்கணும். 20வது நாள் மக்ரிபுக்கு முன்னாடி அவர் பள்ளிக்குள்ள வந்து ஈதுடைய பிறை பார்க்குற வரைக்கும் பள்ளிக்குள்ள இருக்கணும். இந்த ஏத்திகாப்புக்கு வந்து பாலியா இருக்கணும் அப்படிங்கிறது சர்த்து இல்லை. பள்ளியினுடைய அந்த கண்ணியம் தெரிந்த ஒரு சிறுவன், 13-14 வயசு பையன், அவனை கூட ஏத்திகாப்பு இருக்கிறதுக்கு நம்ம வைக்கலாம். பள்ளியுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய சிறுவராக இருந்தால் கூடும். காசு கொடுத்து வைக்கிறது கூட பணம் தர்றோம்னு சொல்லாம நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச ஹதியாக்க நம்ம செய்யணும். அவருக்கு முன்னாடியே அவர் சொல்லி இவ்வளவு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆசை விட்டு வரீங்க. 10 நாள் ஏத்திகாப்புத்தன் இருக்கிறாரு, இடையில ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ஏத்திகாப்பு புரிஞ்சிடும். அந்த புரிஞ்ச ஒரு நாளைக்கு மட்டும் அவர் வந்து கலா செய்யணும். ரம்ஜான் அல்லாத காலத்துல ஒரு நாள் நோம்பு வச்சு கலா செய்யணும். அதுக்கப்புறம் அவர் இருக்கிறார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நஃபில்ல தான் செய்யணும், சுன்னத்து முஅக்கதால வராது. இடையில ஒரு நாள் ஒரு நிமிஷம் வெளியில போனாலும் சரி, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் சுன்னத்துல சேர்ந்துடும். அது பின்னாடி சொல்றேன் கணக்காக. அப்போ பள்ளிவாசல்ல இருந்துட்டு செய்யக்கூடாத மக்ரூஹான காரியங்கள்ல வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறது, பள்ளிவாசல்லையே வந்து உள்ள உள்பள்ளியில உலாவுறது, காத்து பிரிக்கிறது, யார்கிட்டையுமே பேசாம ரொம்ப வாய் மூடி மௌனமா இருக்கிறது, அதை இபாதத்தை நினைச்சிட்டு இருந்தா அது மக்ரூஹ். அதே மாதிரி பணம் வாங்கிட்டு பள்ளியில இருந்து வேலை செஞ்சு கொடுக்கறது, லேப்டாப் தூக்கிட்டு வந்து உட்காந்துறாரு, இங்க இருந்து வந்து வேலை செய்யறாரு, அதுவும் ஏத்திகாப்புடைய நோக்கத்துக்கு மாற்றமானது. இப்ப வீட்டிலேயே வேலை செய்யற வசதிகள் வந்துருச்சு. அதே மாதிரி பொருள்லாம் கொண்டு வந்து ஒருத்தர் அத்தனை தஸ்பீ மணி கிதாபெல்லாம் வியாபாரம் பண்றாரு, அவர் பள்ளிவாசல வச்சுக்கிறாரு, தொழு வர்றவங்கள்ட்ட அதை காட்டி வியாபாரம் பண்றாரு, இதோ வந்து கூடாது. இப்போ எப்போ வந்து ஏத்திகாப்பு புரியும்னு சொன்னா நிர்பந்தம் எதுவுமே இல்லாம உள்பள்ளியை விட்டு வெளியில போறாரு. ஏத்திகாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்பள்ளி எது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அழகா அந்த கிளாஸ் போட்டு தடுத்துட்டாங்க, இதுக்குள்ள வந்தா உள்பள்ளி வெளிய பள்ளி. அதனால இமாம்கிட்ட தெளிவா கேட்டுக்கணும், உள்பள்ளிங்கிற ஹத்து எது வரைக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்க எதை ஹத்தா சொல்றாங்களோ அதுக்குள்ள இருக்கணும். அதை விட்டு வெளியில போனா, மறதியா போனாலும் சரி, தெரிஞ்சு போனாலும் சரி, ஏத்திகாப்பு முடிஞ்சிடும். ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்கு வெளிப்பள்ளியில ஜனாசா தொழில் நடக்குது, அதுக்கு போனாலும் முடிஞ்சிடும். ஆனா ஏத்திகாப்பு இருக்கும் போதே ஒருத்தர் நியத்தை வச்சுட்டாரு,
இந்த பள்ளியில ஜனாசா தொழுகை நடந்துச்சுன்னா நான் கலந்துக்குவேன் அப்படின்னு நியத்தை வச்சு ஏத்திக்காப்புல இருக்கிறாரு. இப்ப வெளிப்பள்ளியிலயோ அல்லது பள்ளி வளாகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜனாசா தொழுகை நடக்குதுன்னு சொன்னா தாராளமா அவர் போய் அதில் கலந்துக்கலாம். அதனால என்ன ஆகுதுங்க, ஏத்திக்காப்பு வந்து முடியாது. தன்னுடைய வியாதிக்காக வெளியே போறாரு, குடும்பத்தினர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வெளியே போறாரு, அரசு ஆவணங்கள்ல கையெழுத்து போறதுக்காக வெளியில போறாரு, கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்காக வெளியில போறாரு, எலெக்ஷன்ல ஓட்டு போறதுக்காக வெளியில போறாரு, இந்த மாதிரி எந்த தேவைக்கு வெளியில போனாலும் ஏத்திக்காப்பு புரிஞ்சிடும். அந்த ஒரு நாளுடைய ஏத்திக்காப்பை மட்டும் நோக்கு வச்சு அவர் கலா செய்யணும். அதே மாதிரி ஒரு பள்ளியில வந்து 2-3 ஃப்ளோர் இருக்குது. பொதுவாக நார்மலா வந்து கீழே தான் தொழுகை நடக்குது. ஜும்மாவுடைய நாட்கள்ல தான் மேல் ஃப்ளோர்களில் தொழுகை நடக்கும். இப்போ அவர் வந்து மேல் ஃப்ளோருக்கு போகலாமா அப்படின்னு சொன்னா படிக்கட்டு உள்ள இருந்துச்சுன்னா மேலே போகலாம். அது வந்து ஏத்திக்காப்பை முறிக்காது. இப்போ இந்த பள்ளியில வெளியில இருக்குது இல்லைங்களா, உள்பள்ளியிலேயே படிக்கட்டு இருக்குது, உள்பள்ளியில இருந்து அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும்னு சொன்னா அப்ப மேல் ஃப்ளோருக்கு போறதுனால கீழ் ஃப்ளோருக்கு போறதுனால ஏத்திக்காப்பு முடியாது. அது வெளிப்பள்ளி, அது புரிஞ்சிடும். இப்ப எந்தெந்த தேவைக்காக வேண்டி ஏத்திக்காப்புல இருக்கிறவர் வெளியில போனா ஏத்திக்காப்பு முடியாது அப்படின்னா 3 விதமான தேவை. ஒண்ணு வந்து தன்னுடைய சொந்த தேவை, 2வது மார்க்கத்தினுடைய தேவை, 3வது நிர்பந்தத்தின் அடிப்படையில் வர்ற தேவை. தன்னுடைய சொந்த தேவை என்னன்னு சொன்னா உடு செய்யறதுக்காக வேண்டி போலாம். பீசா போறது, பைத்துல் கலா போறது, உடு செய்யறதுக்காக வேண்டி போறது. கடமையான குளிப்புக்காக வேண்டி வெளியில போறது. ஒருத்தருக்கு வந்து பள்ளியில டாய்லெட் இருக்குது, ஆனா வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை, அவருக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல தான் வந்து போக முடியும்னு சொன்னா இப்போ அவர் அதுக்காக வந்து என்ன செய்யலாம், வீட்டுக்கு போகலாம். அந்த ஒரு தேவைக்காக வேண்டி. அதே மாதிரி சாப்பாடு அதே மாதிரி குடிபானங்கள் கொண்டு வந்து தர்றதுக்கு ஆள் இல்லை, இவர் போய் தான் வீட்டில் வாங்கணும், அதுக்காக வேண்டி வீட்டுக்கு போகலாம். அதாவது கடையில் போய் வாங்குறதா இருந்தால் கடைக்கு போகலாம். இதெல்லாம் வந்து சொந்த தேவை. எடுத்துட்டு வந்து தான் சாப்பிடணும். அங்கே உட்காந்து சாப்பிடவோ மற்ற பேச்சுவார்த்தைகள் ஈடுபடவோ கூடாது. மார்க்கத்துடைய தேவை அப்படின்னு சொன்னா ஜும்மாவுடைய தொழுகை, கடமையான குளிப்பு. நான் சொல்றேன், மார்க்கத்துடைய தேவைங்கிறது ஜும்மா தொழுகை. அவர் இருக்கிற பள்ளியில ஜும்மா தொழுகை நடக்கல, வேற ஜாமியா மஸ்ஜித்ல தான் இருக்குன்னு சொன்னா அந்த தேவைக்காக வேண்டி அவர் வெளியில போய்க்கலாம். அடுத்த நிர்பந்த தேவை அப்படிங்கும்போது அவர் இருக்கிற பள்ளி வாசல் இடியக்கூடிய அளவுக்கு பாதிப்புடையதா இருக்குது, அல்லது ஏதாவது அந்த பள்ளியில வந்து ஆபத்துகள் ஏற்படுற சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா அப்போ பாதுகாப்பா இருக்கிற வேற பள்ளியில போய் ஏத்திக்காப்ப அவர் வந்து தொடரலாம். இப்ப ஏத்திக்காப்புடைய நேரத்துல அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்னன்னு சொன்னா ஆகுமான பேச்சுக்கள் பேசலாம். உலக பேச்சுக்கள்ல பாவம் இல்லாத ஆகுமான பேச்சுக்கள், வியாபாரம் சம்பந்தமாகவும் பேசிக்கலாம். பொருளை கொண்டு வரதான் கூடாது. மேல சொல்லப்பட்ட தேவைக்காக ஒருத்தர் வெளியில போறாருன்னு சொன்னா போற வழியில சந்திக்கிறவங்ககிட்ட சலாம் சொல்றது, நிக்காம நடந்துகிட்டே நோயாளிகள்கிட்ட நலம் விசாரிக்கிறது கூடும். அதே மாதிரி கடமையான குளிப்பு இல்லை, ஆனா வெள்ளிக்கிழமை குளிக்கிறது, திங்கக்கிழமை குளிக்கிறது அவருக்கு பழக்கம்னு சொன்னா இப்ப அந்த குளிக்கிறதுக்காக மட்டும் அவர் வெளியில போனா ஏத்திக்காம முடிஞ்சிடும். அதனால அவர் என்ன செய்யணும்னா மலஜலம் கழிக்கிற தேவைக்காக அந்த நேரத்துல போயிடணும். போகும்போதே குளிப்பு தேவையான பொருளை கொண்டு போயிட்டு அந்த தேவையை முடிச்சுட்டு விரைவா குளிச்சுட்டு வந்துடணும். இந்த தேவைக்காக மட்டும் குளிக்கிறதுக்காக மட்டும் போகக்கூடாது. இல்ல இல்ல கூடும், பக்கத்துல தானே இருக்கும். தனித்தனியா இருந்தாலுமே ரொம்ப தூரத்தில் இல்லை. குளிக்கலாம். முஸ்தாபான குளிப்புக்காக போனோம்னா சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடணும். திரை கட்டிக்கணும். முஸ்தாபு ஏத்திக்காப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரை கட்டினா ஏத்திக்காப்புன்னாங்க. அதனால ஒரு சின்ன திரையை போட்டுக்கலாம். பெண்கள் வந்து அவங்க வீட்டுல தொழக்கூடிய இடத்துல ஏத்திக்காப்பு இருக்கணும். ஏத்திக்காப்பு இருக்கும்போது ஹைல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏத்திக்காப்பு முறிஞ்சிடும். ஏத்திக்காப்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா
அடுத்த நாட்களை ரம்ஜானுக்கு பின்னாடி ஒரே ஒரு நோன்பு மட்டும் வச்சு அந்த ஏத்திகாஃபை கலா செய்யணும். அந்த ஏத்திகாஃபை கலா செய்யாம அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் ரம்ஜான் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப அந்த ரம்ஜானுடைய நோன்பை வச்சு ஏத்திகாஃப் இருந்துக்கலாம், கலா செஞ்சுக்கலாம். தனியா நோன்பு வைக்க நோன்பு வைக்காதவங்களும் ஏத்திகாஃப் இருக்கணும். இல்லை சுன்னத்தான ஏத்திகாஃப் இருக்க முடியாது, நஃபில் தான். சுன்னத்து மக்கதா அப்படிங்கிறதுக்கும் வாஜிபான ஏத்திகாஃபுக்கும் நோன்பு செலுத்து இருக்கலாம். நிர்வாகிகள் அனுமதி கொடுத்தாங்கன்னா தாராளமா நீங்கிறோம். பள்ளிக்கு யாரோ ஒருத்தர் இருந்தா போதும். மகளிர் தான் இருக்காங்க. அவங்க எப்படி எது சொல்றாங்க? ஹதீஸ்ல ஒரு புகாரில ஒரு ஹதீஸ் வருது. பஜ்ர் சுன்னத்து மக்கதாங்கிறது வந்து என்னங்க மகரிப் டு மகரிப் தான். ஆனா அந்த வாஜிபான ஏத்திகாஃப்ங்கிறது நம்ம நேர்ச்சை பண்றோம் இல்லைங்களா, அது வந்து ஃபஜ்ர்ல இருந்து வச்சுக்கணும். ஒரு நாள் ஏத்திகாஃப்ங்கிறது கணக்கு வந்து இது வந்து வாஜிப் நகருடைய ஏத்திகாஃப் இல்லைங்களா. இல்ல இல்ல மகரிப்ல வரணும். ஃபஜ்ர்ல வந்தாங்கன்னா அது நஃபிலா நிறைவேறும். நஃபில் வந்து நமக்கு நேரங்கால கணக்கு இல்லை. எவ்வளவு நேரம் பள்ளியில் இருக்கிறாங்கன்னா அவ்வளவு நேரம் ஏத்திக்காங்க. 10 நாள் ஃபுல்லா ஒருத்தர் இருக்கிறது சுன்னத்து மக்கதாங்கிறது. அது வந்து 20வது நாள் மகரிப்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதே ஒருத்தர் கஞ்சி காய்ச்சல் இருக்காரு, அவர் ஏத்திகாஃப் தங்குறேங்கிறாரு. அவர் நியத் வச்சு கஞ்சி காய்ச்ச போகலாமா? பக்கம் பள்ளிக்குள்ளேயே இருக்க முடியாது. இல்லை இதுக்கெல்லாம் வந்து நியத்து வச்சு இப்போ கஞ்சி காய்ச்சலுங்கிறது அத்தியாவசியமான தேவை, அதுக்கு போறதா நம்ம அப்படி பார்த்தா எல்லா தேவைக்கும் நியத்து வச்சுப்பாங்க. நான் போய் கடையில போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டு அப்புறம் ஏத்திக்காம இருக்கிறேன் இருக்கலாம். இல்ல இல்ல 5 பேர் தொழுகை நடக்கும், அதான் சரி. ஜும்மாக்கு வந்து எங்க நடக்குதோ அங்க போய்க்கலாம். போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா மற்ற தொழுகையாளர்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கும். பெண்கள் எங்க வந்து தொழுகிறாங்களோ தொழுகைக்கு தனி ரூம் இருந்துச்சுன்னா அந்த ரூம்ல, இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அவங்க தாயின் படி இருக்கணும். அந்த இடத்த விட்டு வரக்கூடாது வெளியில. பெண்கள் மதரசால வந்து பெண்கள் அப்படி வந்து வெளியில இருக்கணும்னு கட்டாயம். அது வந்து வீட்டுல தான் இருக்கணும் பெண்கள். ஏத்திகாஃப் இருக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில மதரசாக்கு போக வேண்டியது. வெளியில வாலிபர்கள்லாம் தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடுறாங்க. பள்ளிவாசல்ல வந்து ஏதாவது அமல்கள் செஞ்சு தனது தொழுவிக்கிறது, அது மாதிரி அமல்கள் செய்யலாம். ஜமாத்தா தொழுகிறது வந்து ஹனஃபி மதுஹப்ல மக்ரூஹ் தஹரீம். 3 பேர் வரைக்கும் செய்யலாம், 3 பேருக்கு மேல போனா மக்ரூஹ் தஹரீம். தனியா நம்ம அவங்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம்னா தர்கீப் கொடுத்து தொழுவு சொல்லலாம், ஆர்வப்படுத்தி தொழுவு சொல்லலாம். எப்படின்னா நஃபிலான ஜமாத்துகள் நிறைய பள்ளிகள்ல ஒரு பள்ளியை பார்த்து ஒரு பள்ளியை இமாம் ஜமாத்தோட தஹஜ்ஜுத் தொழுகை அரபு ஷரீஃப்ல தொழுகிறாங்க. அரபு ஷரீஃப்ல தியாமுல் லைல்னு சொல்லி 10 நாளை ஒற்றைப்படை அவங்க மதுஹப் வேற போனா நம்ம ஹனஃபி மதுஹப்ல தான் நம்ம இங்க சட்டம் சொல்றோம். அததான் மயப்படுத்துறாங்க. அரபு வந்து இஸ்திவா ஷரியா இல்ல. அரபுல சரி எல்லாமே நமக்கு முன்மாதிரி இல்லை. அதான் ஹனஃபி மதுஹப் படி வந்து நஃபிலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுவது மக்ரூஹ். 3 பேர் வரைக்கும் இருக்கலாம் மக்ரூஹ் இல்ல. ஆனா 3 பேர் சேர்ந்து ஜமாத்தை தொழுதாங்க, இடையில மத்தவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது சேர்றவங்க மேலேயும் குற்றம் ஏற்படாது, தொழு வைக்கிறவங்க மேலேயும் குற்றம் ஏற்படாது. சில இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா 3 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுகை நடைபெறும் இமாம் ஜமாத்தோடு சொல்லி ஏலம் செஞ்சே அழைக்கப்பட்டு பாகாயிதா ஜமாத் நடக்குது. இன்ஃபிராதிகளை இஜ்திமாயியத்தான அமல ஆக்குறாங்க. ஆமா, இது எப்படி ஹனஃபி மதுஹப்லங்கிறது ஹனஃபி மதுஹப்ல அறவே கூடாது. மக்ரூஹ் தஹரீம் தெளிவா ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப நம்ம ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறோம். இப்ப அங்க பள்ளி நிர்வாகிகளோ பொதுமக்களோ என்ன செய்யறாங்க, நீங்க தொழு வச்சுதான் ஆகணும், அந்த பள்ளியில நடக்குது நீங்க செய்யுங்க செய்யுங்கிறாங்க.
நம்ம மறுத்தோம்னா என்ன ஆகுங்க? ஏதாவது பிரச்சனை வரணும் வைங்களேன். அப்ப நாம என்ன செய்யணும்னா, பின்னாடி நிக்கிற பையன்களுக்கு இமாமத்தை நீயத்தை வைக்க கூடாது. நான் தனியா தொழுகிறேன் நீயத்தை வச்சு நம்ம வாட்டுக்கு சொல்லணும், கிராத்தை மட்டும் ஜெகன் ஒதுக்கணும். அப்ப நம்ம பரியாயிரும். ஈலா தான். அதாவது மறுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில நிர்பந்தம் வரும்போது அப்படி செஞ்சுக்கணும். அவங்க சொல்லிக்குவாங்க. நாம இமாமன்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா கிராத்து தக்பீராத்தை இன்திகாலியா மட்டும் நம்ம ஜெகரன் சொல்லிக்க வேண்டியது. அது வித்தியாசம் இருக்கவங்க உள்ள ஏசி போடுங்க அப்படின்னா வெளில போய் வெளிப்பள்ளி வச்சுருவாங்க. ஏசி போடுங்க. வீசிங் உள்ளவங்க ஏசி போறாங்க ஒத்துக்க மாட்டேங்குது. வெளிப்பள்ளியில ராத்துக்கு அனுப்பலாமா? ஏசி ஒத்துக்க மாட்டேங்குது. வெளிப்பள்ளிக்கு போக கூடாது. இல்ல இல்ல, உள்பள்ளின்னு நம்ம ஹத்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒண்ணு பள்ளி இமாம்கிட்ட அல்லது நிர்வாகத்துல கேட்டுக்கணும் உள்பள்ளி எது அப்படின்ட்டு. ஜும்மா தொழுகைக்கு எவ்வளவு தூரம் மக்கள் கூடுறாங்களோ அது எல்லாமே உள்பள்ளியில 5 வேளை தொழுகைக்கு மக்கள் கூடுறாங்க இல்லைங்களா, அதான் உள்பள்ளி. முன்னாடியே நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி நோக்கு போடுவோம்? அந்த மாதிரி இடத்துல நாம போய் நோக்கு தான் நம்ம நோக்கு கூடாம. சதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமா நேரமாயிருச்சு. சதகத்துல் ஃபித்ருடைய நிசாப் அப்படிங்கிறது ஜக்காத்துடைய அதே நிசாபு தான், வித்தியாசம் எதுவுமே இல்லை. தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருள் இந்த நாள்ல தான் நிசாபுடைய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சதகத்துல் ஃபித்ர் வாஜிபம். எப்ப கடமை அப்படின்னு சொன்னா ஈதுடைய நாள் ஃபஜ்ர் உதயமாகிற நேரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோர் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் காஃபிரா இருந்த ஒருத்தர் முஸ்லீம் ஆனாருன்னு சொன்னா அவரும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நிசாபுடைய அளவுக்கு பொருளாதார வசதி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவரும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஃபஜ்ர் உதயமானதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டியதில்லை. ஃபஜ்ருக்கு பின்னாடி ஒருத்தர் மௌத்தானாரு, அவருக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த சதகத்துல் ஃபித்ருடைய விஷயத்துல நம்ம 2 இதை கவனிக்க மாட்டோம் ஜக்காத்துல கவனிக்கிறத. ஒண்ணு என்னன்னா ஹவுலானுல் ஹவுல், பொருளாதார கையில 1 வருஷம் முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஜக்காத்துல மட்டும்தான், சதகத்துல் ஃபித்ர்லயும் கிடையாது. இன்னொன்னு என்னங்க, குர்பானிலையும் கிடையாது. குர்பானி கடமையாகிற அன்னைக்கு காலையில பொருளாதார வசதி குர்பானி கொடுக்கணும். அதே மாதிரி சதகத்துல் ஃபித்ர். ரெண்டாவது அந்த நிசாப் நாமியா இருக்கணும், வளர்ச்சியுடையதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப உதாரணமா ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு ஒரு காலியான விற்பனைக்கு வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா ஜக்காத்து கடமை. வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்தாருன்னா ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா சதகத்துல் ஃபித்ருக்கும் குர்பானிக்கும் அப்படி இல்லை. நிசாபுடைய அளவுக்கு அந்த இடம் இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபாய் மதிப்புக்கு அந்த இடம் இருக்குன்னு சொன்னா அவர் எந்த நியத்துல வாங்கி போட்டிருந்தாலும் அவர் என்ன செய்யணும், சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஏன்னா சதகத்துல் ஃபித்ருங்கிறது ஒரு பெரிய தொகை இல்லை, ஒரு 100 ரூபாய் மதிப்புல ஒரு சின்ன தொகை தான். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் சார்பாகவும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். நோன்பு வச்சவங்களும் கொடுக்கணும், நோன்பு வைக்காதவங்களும் கொடுக்கணும். சொல்லுங்க, ஈதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும், ஈதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். ஈதுக்கு முன்னாடி ரமதான்லயே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா தாராளமா கொடுக்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஈதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பாங்க என்பதா ஹதீஸ் இருக்கு. அது இன்னும் பொருத்தமானது. ஏன்னா முன்னாடியே கொடுக்கும்போது வாங்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா ஈதுக்கான தயாரிப்புகள் செய்யறதுக்கு அது வசதியா இருக்கும். ரம்ஜானுடைய ஆரம்பத்திலே கொடுத்தாலும் சரி, 15 நோம்புக்கு பின்னாடி கொடுத்தாலும் சரி, அவங்க ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ அல்லது உணவு தயாரிப்பு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கோ அது வசதியா இருக்கும். அதனால ரம்ஜான் ஃபுல்லாவுமே கொடுக்கலாம், ரம்ஜானுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. ரம்ஜான் ஆரம்பிச்சதுல இருந்து ஈதுக்கு வர்ற வரைக்கும் உள்ள நேரத்துல எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனா கடமையாகிறது அப்படிங்கிறது எப்பங்க, ஈதுடைய துலூல் ஃபஜ்ருக்கு பின்னாடி தான். சதகத்துல் ஃபித்ருடைய அளவு 4 பொருள் ஹதீஸ்ல இருக்குது. ஒண்ணு உலர் திராட்சை, ரெண்டாவது பேரித்தம்பழம், உலர் திராட்சை கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம்,
மூணாவது தொலி கோதுமை, தோலோட உள்ள கோதுமை. இது 3 கொடுக்கறதா இருந்தா 1 படி கொடுக்கணும். 1 படிங்கிறது வந்து 3.5 கிலோ, 3.5 கிலோ கொடுக்கணும். 4வது வந்து மணி கோதுமை, தோல் நீக்கப்பட்ட கோதுமை. இதை வந்து 1/2 படி கொடுக்கணும். 1/2 படிங்கிறது இன்னைக்கு மதிப்பு வந்து 1 கிலோ 635 கிராம். சில பேர் 600 கிராம்னு சொல்றாங்க, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது ஜமாத் உலமால அந்த வருஷம் அறிவிப்பாங்க, 90 ரூபா 100 ரூபா அப்படின்ட்டு. இது வந்து தானியமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அனைத்து பஞ்சாபில் இந்த மதிப்பு பணமா கொடுக்கலாம் அல்லது வேற பொருளாகவும் கொடுக்கலாம். தானியங்கள், அரிசி அல்லது மளிகை சாமான்கள், ஆடைகள், வேற வீட்டு உபயோகப் பொருட்களாகவும் கொடுக்கலாம் இந்த மதிப்பில். யாருக்கு இது தரக்கூடாது அப்படிங்கிறதுல ஜக்காத்துடைய அதே அளவு தான். மசாலிப்பு ஜக்காத்து என்னென்ன சொல்றோமோ அதே தான் சதகத்துல் ஃபித்ர் இருக்கும். தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கக்கூடாது, தாத்தா பாட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது, தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு கொடுக்கக்கூடாது, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கொடுக்கக்கூடாது, செல்வந்தர்களுக்கு கொடுக்கக்கூடாது, காபிர்களுக்கு கொடுக்கக்கூடாது. பள்ளி இமாம்கள் ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவங்களா இருந்தா வாங்கணும், தகுதி இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக சதகத்துல் ஃபித்ரை பயன்படுத்துறதோ, போனஸுக்கு பயன்படுத்துறதோ, பள்ளிவாசலுடைய கஞ்சிக்கு கொடுக்கறதோ அல்லது கட்டுமான பணிக்கு கொடுக்கறதோ கூடாது. யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஜக்காத்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாமோ அவங்க எல்லாத்துக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். நம்முடைய உடன்பிறப்பு கொடுக்கலாம். நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏழைகளா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை, அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், நம்முடைய உடன்பிறப்புகளுக்குடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம பெற்றோருடைய உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கலாம். நம்முடைய மாமா இருக்கிறாங்க, செச்சா பெருத்தா இருக்கிறாங்க, பெரியம்மா சின்னம்மா இருக்கிறாங்க, இவங்க நம்முடைய பெற்றோருடைய உடன்பிறப்புகள், அவங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். உறவினர்களுக்கு கொடுக்கலாம், அண்டை வீட்டாருக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். பலருடைய சதக்காக ஒரே நபருக்கு கொடுக்கலாம். வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 500 ரூபா வருது, 500 ரூபாய் கொண்டு போய் ஒருத்தருக்கே கொடுக்கலாம். ஆனா ஒருத்தருடைய தான் பல பேருக்கு கொடுக்கக்கூடாது. 100 ரூபாய் கொண்டு போய் 25 ரூபாய் 4 பேருக்கு கொடுக்கக்கூடாது. ஜக்காத்துல அப்படி கொடுக்கலாம். ஜக்காத் என்ன செய்யலாம், பலருடைய ஜக்காத்தை ஒருத்தருக்கே கொடுக்கலாம், ஒருத்தருடைய ஜக்காத்தை பலருக்கு கொடுக்கலாம். ஆனா இது ரொம்ப குறைவான தொகையா இருக்கிறதுனால ஒருத்தருடைய சதக்காவை என்ன செய்யக்கூடாதுங்க, பல பேருக்கு பிரிச்சு கொடுக்கறது வந்து கூடாது. அதே மாதிரி ஆமா முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஜக்காத்துடைய சட்டம் என்னவோ அதே சட்டம் தான். இப்ப வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, இப்ப சதகத்துல் ஃபித்ர் வந்து அவர் கொடுக்கணும். இப்ப அவர் உள்நாட்டுல இருக்கிற தன்னுடைய குடும்பத்தார்ட்ட வந்து கொடுக்க சொல்லணும். இப்ப இங்க இருக்கிற அந்த மதிப்பை கவனிக்கணுமா வெளிநாட்டுடைய மதிப்பை கவனிக்கணுமான்னு சொன்னா வெளிநாட்டுடைய மதிப்பை தான் கவனிக்கணும். சில வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தா நம்ம ஊர் காசோட பல மடங்கு அதிகம் வரும். இங்க 100 ரூபானா இங்க 1000 ரூபாய் 1500 ரூபா வரும். இருந்தாலும் வெளிநாட்டுல உள்ள ஒருத்தர் உள்நாட்டுல வந்து சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கறதா இருந்தா அவர் இருக்கிற நாட்டுல என்ன அளவோ அந்த அளவு படி தான் கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவருடைய வயசு வராத பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவருடைய வயசுக்கு வராத பிள்ளைங்க உள்நாட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து வெளிநாட்டுடைய மதிப்புல தான் கொடுக்கணும். 2. மூணாவது அவருடைய மனைவி வயசுக்கு வந்த பிள்ளைங்க உள்நாட்டுல இருக்கிறாங்கன்னா இப்ப இவங்களுக்கு வந்து உள்நாட்டுடைய மதிப்புல கொடுத்துக்கணும். பாலிகான பிள்ளைங்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர் கொடுக்கறதா இருந்தா இங்க நம்ம ஊர் காசு என்னவோ அதன்படி கொடுத்துக்கலாம். ஆனா கைர பாலிகான பிள்ளைங்களுக்கும் அவருக்கோ கொடுக்கறதா இருந்தா அவர் இருக்கிற நாட்டுல என்ன அமௌண்ட்டோ அதான் கொடுக்கணும். ஜிபேங்களா பண்ணலாம். ஜக்காத்து சதகத்து எல்லாமே ஜிபே பண்ணணும். அதுல தான் எல்லாமே ஓடிக்கலாமா. சின்ன பிள்ளைங்க கொடுக்கலாமா? அதுல சின்ன பிள்ளைங்க தான் ஜக்காத்துக்கும் சதகத்துல் ஃபித்ருடைய வித்தியாசத்துல ஒண்ணு என்னன்னா, பாலிங்கிறது ஷரத்து இல்லை. துலூல் ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அப்ப அந்த குழந்தைக்கு கொடுக்கறது அது கடமையாகிற நேரம், கடமையாகிற நேரத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அது குழந்தையா இருந்தாலும் தம்பி பிள்ளைக்கு மூத்தா போயிட்டாங்க கடமை இல்லை. துலூல் ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, இப்ப கடமையாகிற நேரத்துல ஒரு ஹயாத்தா இல்லை, இப்ப அவருக்கு குடும்பத்தார் கொடுக்கணுமான தேவையில்லை. தம்பி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா? சதகத்துல் ஃபித்ர்னா
கொடுக்கறது வந்து பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கொடுக்காம கேக்குறாரு. அதை கொடுக்கலாம். பெருநாள் தொழுகைதான் இன்னும் தொழுகை. நோன்பு பணமா கொடுக்கலாம். இப்ப நோன்பு காசு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த நோன்பு காசுக்கு பதிலா சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். அக்கா பிள்ளைங்க தங்கச்சி கொடுக்கலாம். சகோதரர்களுக்கு ஜக்காத்து சதகா கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். ஜக்காத்தும் கொடுக்கலாம், சதகத்துல் ஃபித்ர். வாங்கி வச்சுக்கிறேன். அதாவது சில இயக்கங்கள் அமைப்புகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா, சதக்கா ஃபித்ர் கொடுங்க, நாங்க வந்து ஏழைகளுக்கு என்ன செய்யறோம், மளிகை சாமான காய்கறி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம்னு கேட்கறாங்க. அவங்க கரெக்டா செய்வாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அதை வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு பயன்படுத்தக்கூடாது. கரெக்டா அந்த பொருளை கொண்டு போய் உரிய சாமான்களை வாங்கி கொண்டு போய் உரியவங்கிட்ட ஒப்படைக்கும். அந்த முறையை அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி நாமளா கொடுக்கறதா சிறப்பு. ரமலானுடைய ஃபித்ர் சம்பந்தமா சொல்லுங்க. ரம்ஜான் ஒரே இரவுல வந்து ஒரு குர்ஆன் அது ஒரு பெரிய கூட்டம் காலையில நைட்டு 7 மணில ஆரம்பிச்சு சகல ஒரு 3 மணிக்குள்ள முடிக்கிறாங்க. பெரிய அதுக்கும் ஒரு கூட்டம் போய் சேர்ந்து தொழுறாங்க. ஒரே இரவுல ஒரு குர்ஆன். சரி, அது மாதிரி செய்யலாமா? செய்யக்கூடாது. கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஷரியத் ரீதியே தடை இல்லை. ஆனா அவங்க கரெக்டா ஓதுறாங்க, எந்த ஆயத்தையும் விடாம அர்த்தம் மாறாம ஓதுறாங்க, அதனுடைய ருக்கு சஜிதாக்கள்லாம் வந்து முறையா செய்யறாங்கன்னு சொன்னா கூடும் தான். சத்தியமாங்கிறது ஆசாரின்னு சொல்லணும். அதனால ருக்கு சஜிதாவில் வந்து என்ன ஆயிடுச்சுங்க, சரியா இத்திமினான்ங்கிறது இல்லாம போகுதுன்னா, அல்லது ஆயத்துகளை வந்து விட்டுட்டு ஓதுறாங்க, அர்த்தம் மாறுற மாதிரி ஓதுறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா தவறு தான். வித்ரு தொழுகைங்கிறது இஷா தொழுகைக்கு தாபி. இஷாவுடைய வக்து என்னவோ அந்த வக்து தான் வித்ருடைய தொழுகைங்க. அதனால ஒருத்தர் வந்து தராவி தொழுது முடிச்சுட்டு அவர் வித்ரு தொழுகணும். ஒருத்தர் வந்து தராவிக்கு வரல, வித்ருக்கு வரல, இஷாவுக்கு வரல, வித்ருக்கு வரல, தராவி மட்டும் தொழுகிறார் அப்படின்னு சொன்னான். அப்போ தராவிக்கு பின்னாடி வந்து அவர் தனியாவது வித்ரு தொழுகணும். வித்ருங்கிறது வாஜிபான தொழுகை. ரம்ஜான்ல மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம்னா வித்ரு வந்து ஜமாத்தோடு தொழுகணும். இஷா தொழுகை வந்து பிரசாத் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப அதை வேற நேரத்துல இஷாவை வந்து கரா செய்யும் போது வித்ரையும் சேர்த்து கரா செய்யும். வித்ரு தொழுகை வந்து தனியா ஒருத்தர் தொழுகிறாருன்னா அதுவும் கூடும். தராவி தொழுகை வந்து கொஞ்சம் ஒரு 10 ரக்காத்தை மட்டும் தொழுகிறாரு, ஃபுல்லா 20 ரக்காத்தை வந்து அவர் தொழுக முடியல. இப்போ அவர் வந்து தனியா அவர் என்ன செய்யற, ஜமாத் இல்லாம வித்ரு மட்டும் தொழுதுட்டு வீட்டுக்கு போறாருன்னா ஷரியத் ரீதியா கூடும் தான். வித்ரு நடந்துட்டு இருக்குதுன்னா இப்ப வித்ருல அவர் சேரக்கூடாது. இஷா தொழுது முடிச்சுட்டு தான் ஜமாத்து கிடைச்சா வித்ருல சேரணும், இல்லாட்டி தனியா வித்ரு தொழுகணும். வித்ருங்கிறது தனியா தொழுக முடியாது. நபிசல்லாஹு வந்து 3 ரக்காத் சேர்த்து தொழுதுருக்காங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து புகாரிலே இருக்கு. இப்னு மாஜால இருக்குது. ஹனஃபி மذஹப் தெளிவா இருக்குங்க. 3 ரக்காத் முதல் ரக்காத்துல உட்காரணும், முதல் இருப்புல உட்காரணும், அடுத்து கடைசி இருப்பு. நபிசல்லாஹு அலைஹி அப்படி தொழுதாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் இருக்கு. அதை வச்சு தான் ஹனஃபி மذஹப்ல சட்டம் எடுத்துக்கிறாங்க. இப்னு மாஜால வருது இந்த ரிவாயத். ஆனா ஷாஃபியாக்கள் 2 ரக்காத் தனியா, 1 ரக்காத் தனியா வித்து சொல்லுவாங்க. 1 ரக்காத் மட்டும் தான் வித்து. அததான் அவங்க சொல்றாங்க. அதான் அவங்க சொல்றாங்க. வேறமாடா அது சொன்னா பிரச்சனை இல்ல. 3 ரக்காத் தொழுகிறது தப்புன்னு சொல்றான். மகரிப் தொழுகை மாதிரி தொழுகாதீங்க. 2 பிளஸ் 1 பிரச்சனை இல்ல. அன்னைக்கு ஷாஃபில இருக்கு, மாலிக்ல இருக்கு, அம்பேல இருக்கு, ஏதோ ஒரு மதுஹப்ல இருக்குது. இந்த தொழுகையே கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ போட்டு பொம்பளைங்க எல்லாம் குழம்பிருக்கு. ஆமா 2+1 மாலிக் மாதிரி தொழுவாதீங்கன்ற. மாலிக் மாதிரி தொழுவமா கிடையாது. தர்சு திருமதி கிதாப்ல 19 வரையா இது வாசிப்பு எழுதியிருக்காங்க. 19 மாடல்ல தொழுவாங்க. தர்சு திருமதியில 19 மாடல்ல தொழுவாங்க. ஏன்னா ஜாயிஸ் அப்படின்னு சொல்லி கிதாப். இப்ப நாம எந்த மதத்தை பின்பற்றோமோ அந்த மதத்தை சொல்லுறாரு நம்ம சொல்லுவோம். அதுக்கு மாற்றமோட இதையுமே நம்ம வந்து மக்களுக்கு சொல்லக்கூடாது, நம்ம பின்பற்றணும். பள்ளியில தொழுறது இல்லை, இஷா முடிச்சுட்டு வீட்டுல போய் தான் தொழுவாங்க.
அதனால ஆயிஷா ரலியல்லாஹுடைய ரிவாயத்தை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அவங்க வீட்டுல தொழுதனால வீட்டுல எப்படி தொழுதாங்கன்னு அவங்க தான் பார்த்து அறிவிக்கிறாங்க. பல்லு சிரிச்சு நோன்பாடி என்னது? பல்லு மழைக்காலமா இருக்கு நோம்பு வச்சவங்க பல்லு வலி சரி. சொல்றாங்க. பல்லு கொடுக்கலாம், ஆனா ரத்தம் தொண்டைக்குள்ள போகாம பாத்துக்கணும். ஜக்காத்து சேர்ந்து இவங்க கொடுத்துருந்தோம். ஜக்காத்து பணத்தை ஃபண்டமா சேர்ந்து வைக்கக்கூடாது, வைக்கலாம். சேமிச்சு வைக்க கூடாது, ரொம்ப கொடுத்து முடிச்சிடணும். ஏன்னா ஜக்காத்துங்கிறது உரியவங்கிட்ட போய் சேர்ந்தா தான் நிறைவேறும். நம்ம வாங்கி வச்சு பைத்துல் மால் மாதிரி ஏற்படுத்தி அதுல கடன் கொடுத்து வாங்க ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தா ஜக்காத்து நிறைவேறவே செய்யும். ஒரு பெண்ணிட்ட வந்து ஜக்காத்து கொடுக்குறோம், அவங்க திரும்ப